ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நடந்த சுதந்திர போராட்ட வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம்னா சங்க காலத்திலேருந்து மராத்தியர் காலம் வரை நாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. இனி ஐரோப்பியர்கள் வருகையிலேருந்து அவங்க எப்படி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க, அவங்ககிட்டேருந்து எப்படி நாம் விடுதலை அடைஞ்சோம் அப்படிங்கிற ஃபுல் கதையை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கான சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் புக் 6th-லேருந்து 12th வரை உள்ள ஸ்கூல் புக், அப்புறம் வெங்கடேசன் புக்கில் இருந்தால் நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம். எல்லாமே ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை யார் யார் ஆட்சி செஞ்சாங்கிறத ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம். முதல்ல சங்க காலத்தில் சேர, சோழ, பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அடுத்து களப்பிரர்கள், அவங்களுக்கு பிறகு பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், அப்புறம் விஜயநகர பேரரசு, அப்புறம் நாயக்கர்கள், அடுத்து மராத்தியர்கள், அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள். முக்கியமாக ஐரோப்பியர்களில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஸ்டார்டிங்கில் ஐரோப்பியர்கள் வருகையிலேருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்தவர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர் தான். அதுவும் முதல்ல யார் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா புனித தாமஸ் தான் வந்தார். இவர் முதல் சமய பிரச்சாரகர். கிபி 52ஆம் ஆண்டு கேரளாவிற்கு வந்தார். ஐரோப்பியர் வருகை என்றாலே நாம் 16ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டிலேயே தாமஸ் என்பவர் வந்துட்டார். இவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருத்தர். அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு கேரளாவுக்கு ரெண்டாவது சாந்தோமுக்கு வந்தார். சாந்தோம் சென்னையில் இருக்குது. 1522 மயிலாப்பூரில் உள்ள சாந்தோமில் போர்ச்சுகீசியர்கள் குடியிருப்பை அமைத்தனர். இந்த போர்ச்சுகீசியர் வாஸ்கோடகாமா வந்த பிறகு வந்தவங்க. போர்ட் நோவா தான் அவங்களோட முக்கியமான துறைமுகம். சிவப்ப நாயக்கர் ஆட்சி காலத்தில் நாகப்பட்டினத்தில் குடியேறினாங்க. போர்ச்சுகீசியர்கள் மத மாற்றத்தில் தீவிரமாக ஈடுபட்டாங்க. 1583ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் அதிகமான பரதவர்களை கிறிஸ்துவர்களாக மதம் மாற்றினர். அடுத்து டச்சுக்காரர்கள் வந்த முக்கியமான இடங்கள் தேவனாம்பட்டினம், புலிக்கோட்டை, தரங்கம்பாடி, தூத்துக்குடி, அப்புறம் நாகப்பட்டினத்தில் குடியேற்றங்களை ஏற்படுத்தினர். நாகப்பட்டினம் அவங்களோட வர்த்தக தலைநகர். அடுத்து ஐரோப்பாவிலிருந்து வந்த முக்கியமான பயணி சீகன் பால்கு. இவர் ஜெர்மானிய நாட்டை சேர்ந்தவர். இவர் முக்கிய சமய பரப்பாளர். ஆசிரியர்களுக்கான பயிற்சி பள்ளி ஒன்றை நிறுவினார். அப்புறம் பெண்களுக்கான பள்ளி ஒன்றையும் நிறுவினார். இவர் எழுதிய புக் பார்த்தோம்னா தென்னிந்திய கடவுள்களின் குடிவெளி பட்டியல், அதாவது த ஜீனாலஜி ஆஃப் சவுத் இந்தியன் காட்ஸ். அப்புறம் பைபிள் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்தார். ஆசியாவின் முதல் அச்சுக்கூடத்தை தமிழ்நாட்டில் நிறுவினார். தமிழ் அச்சுக்கள் ஜெர்மனியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. 37வது வயதில் தமிழ் மண்ணில் தரங்கம்பாடியில் இறந்தார். அடுத்து ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்த ஆங்கிலேயர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் டே 1639 தமர்லா வெங்கடப்ப நாயக்கரிடமிருந்து சென்னையை வாங்கினார். 1649 சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. 1653 ஜார்ஜ் கோட்டை தனி மாநிலம் ஆக்கப்பட்டது. ஆரோன் பேக்கர் தான் சென்னை மாநிலத்தின் முதல் ஆளுநர். 1688 சென்னை நகராட்சி ஆனது. 1690 புனித டேவிட் கோட்டை செஞ்சி நாயக்கரிடமிருந்து பெறப்பட்டது. இது கடலூரில் இருக்குது. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். பிரான்சிஸ் மார்டின் என்ற பிரெஞ்சுக்காரர் பீஜப்பூர் சுல்தான் செர்கான் லோடியிடமிருந்து பெற்ற நிலத்தில் பாண்டிச்சேரியை உருவாக்கினார். பின்னர் பிரெஞ்சின் தலைநகராக பாண்டிச்சேரி மாறியது. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் கட்டப்பட்டது. சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னை, சென்ட் டேவிட் கோட்டை கடலூர், அப்புறம் லூயிஸ் கோட்டை பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் கட்டினாங்க. முதல் 2 கோட்டையையும் ஆங்கிலேயர்கள் கட்டினாங்க. அப்புறம் லூயிஸ் கோட்டையை மட்டும் பிரெஞ்சுக்காரங்க கட்டினாங்க. இப்படி தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா நிறைய ஐரோப்பியர்கள் வந்தாங்க. எல்லா ஐரோப்பியர்களையும் தோற்கடித்து ஆங்கிலேயர்கள் தங்களோட ஆட்சியை நிறுவினாங்க. ஆங்கிலேயர்கள் தங்களோட சுய புத்தியை காட்டும்போது, அதாவது வியாபாரிகளாக ஆட்சியாளராக மாறும்போது, அவங்களோட பவரை காட்டும்போது பார்த்திங்கன்னா இந்திய மன்னர்கள் நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படி தொடக்க கால எதிர்ப்புகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தவர் யாருன்னா புலித்தேவர். அதாவது பாளையக்காரர்கள் தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ அந்த பாளையக்காரர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாளையம் என்பது பார்த்தோம்னா ஒரு பகுதி அல்லது ஒரு சிற்றரசு, ஒரு இராணுவ முகாம் அல்லது கிராமங்களின் தொகுப்பு என அழைக்கப்படுகிறது. இப்படி ஒரு ஆள்கிட்ட ஒரு சின்ன பகுதியை கொடுத்து ஆட்சி செஞ்சுக்கப்பா, அது வரியை மட்டும் பிரித்து தந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறது தான் பாளையம் என அழைக்கப்பட்டது. 1530ஆம் ஆண்டு வாராங்கலை சேர்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசில் இது தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில், அதாவது நம்ம ஊரில் விஜயநகர பேரரசுக்கு கீழே நாயக்கர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது.
நாயக்கர்கள் எல்லாருமே பெரும்பான்மையினர் ஆந்திரர்கள். விஜயநகர பேரரசு பலவீனம் அடைந்த போது பாளையக்காரர்கள் சுதந்திரமாக செயல்படத் தொடங்கினர். மொத்தம் 72 பாளையங்கள் இருந்தது. கிழக்கு தெலுங்கு பாளையக்காரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சிவகங்கை இது எல்லாம் கிழக்கு பாளையங்கள். மேற்கு பாளையங்கள் தமிழ் பாளையக்காரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஊத்துமலை, சிங்கம்பட்டி, தலைவன்கோட்டை, சேத்தூர், நெற்கட்டும் செவல் இது எல்லாமே மேற்கு பாளையங்கள். மொத்தம் 72 பாளையம். அதை கிழக்கு பாளையமாகவும் மேற்கு பாளையமாகவும் பிரித்து வச்சுருந்தாங்க. பாளையக்காரர்களோட ஆட்சி முறை இது பரம்பரையாக ஆட்சி செய்யப்பட்டது. அப்பாவுக்கு பிறகு மகன், அவங்களுக்கு பிறகு அவங்களோட மகன்னு போய்கிட்டு இருந்து கோட்டைகளை கட்டி பாதுகாத்தனர். எடுத்துக்காட்டாக விஸ்வநாத நாயக்கர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட இடங்களை அகழிகளுடன் கூடிய இரட்டை சுவர்களுடன் ஒரு கோட்டையை கட்டினார். அந்த கோட்டையை 1841 கலெக்டர் பிளாக்பர்ன் நீக்கினார். பாளையக்காரர்களோட பிரதான பணியை வரி வசூலித்தல் தான். 1/3 பங்கு நாயக்கர்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் இதர பணிகள் பார்த்தோம்னா பாளையங்களை நிர்வகித்தல், மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், சட்ட ஒழுங்கை நிலைநாட்டல், நீதி வழங்குதல், படைகளை பராமரித்தல் இது எல்லாம் இதர பணிகள். இவங்களுக்கு கீழே நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. அமைச்சர்கள் சேனாதிபதிகளாகவும் இருந்தனர். தளவாய் அமைச்சர்களின் தலைவர் என்று அழைக்கப்பட்டார். பாளையக்காரர்கள் தளவாய் மூலம் நாயக்கரிடம் தொடர்பு கொண்டனர். தர்பாரில் அமர்ந்து மன்னர்கள் போல ஆட்சி செய்தனர். பேர் தான் பாளையக்காரர்கள், ஆனால் மொத்த உரிமையும் அவங்ககிட்ட தான் இருந்தது. அவங்க வைக்கிறதா சட்டம். இவங்களோட நில மானிய முறை. விளைநிலம்தான் வருவாயின் ஊற்று. பாளையக்காரர்கள் தான் நிலத்துக்கு சொந்தக்காரர்கள். உழவர்களிடமிருந்து குத்தகை பெற்றனர். இவங்க அளிக்கிற பாதுகாப்பு ஊர்காவல், தலக்காவல், படிக்காவல் என்று அழைக்கப்பட்டது. பாளையக்காரர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள 3 பிரிவான தற்காப்பு படையை வைத்திருந்தனர். முதல் அமரும் பணியாளர்கள். இவங்க எப்போவுமே பாளையக்காரர்கள் கூடவே இருப்பர். அடுத்து கட்டுப்படி பணியாளர்கள், போர் தளவாடங்களை தயாரித்து கொடுப்பவர்கள். அடுத்து கைக்கூலிகள், அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள். அதாவது டெம்பரரியாக ஆள் எடுப்பாங்க, தேவைன்னா எடுப்பாங்க, வேண்டான்னா ரெஸ்ட்டு போக சொல்லிடுவாங்க. 1750 ஆற்காடு நவாப் ஆங்கிலேயரிடம் கடன் பெற்று திருப்பி கொடுக்க முடியாததால் பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமை ஆங்கிலேயரிடம் சென்றது. ஆற்காடு போர் யாருக்கெல்லாம் நடந்ததுன்னா முகமது அலிக்கும் சந்தா சாஹிப்புக்கும் நடந்தது. முகமது அலி ஆங்கிலேயர் கூட சேர்ந்து போரிட்டார். சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரர் கூட சேர்ந்து போரிட்டார். அதில் முகமது அலி ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஆங்கிலேயருக்கு நிறைய கடன் கொடுக்க வேண்டியது இருந்தது. கொடுக்க முடியாதனால பாளையக்காரர்கள்ட்ட இருந்து வரி வசூலிச்சுக்கோங்கன்னு சொல்லி முகமது அலி ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்படி தான் பாளையக்காரர்கள் ஆட்சி செய்த பகுதி ஆங்கிலேயர் வசம் சென்றது. ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள்ட்ட வரி வசூலிக்க போகும்போது முதல்ல யார் எதிர்த்தாங்கன்னா புலித்தேவர் தான் எதிர்த்தார். வரி தர முடியாதுன்னு சொன்னார். ஸோ புலித்தேவர் மேலே போர் அறிவித்தாங்க. புலித்தேவர் யார், அவர் என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம். 1715 சங்கரன் கோவில் ஆவுடையார்புரம் என்ற ஊரில் பிறந்தார். பெற்றோர் சித்திர புத்திர தேவர், சிவஞான நாச்சியார். மதுரை நாயக்கருக்கு நெல்லை வரியாக கட்டியதால் நெற்கட்டும் செவல் என்று அழைக்கப்பட்டது. ஆற்காடு நவாப் முகமது அலி மதுரையை கர்நாடகத்துடன் இணைத்தார். அதன் பிறகு ஆங்கிலேயரின் உதவியோடு பாளையக்காரர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட போது புலித்தேவர் தான் முதலில் அதை எதிர்த்தார். முதல் விடுதலை போராளி புலித்தேவர். அவர் மேற்கு புற பாளையக்காரர்களை கொண்ட மேற்கு கூட்டமைப்பை உருவாக்கினார். சிவகிரி மட்டும் அது கூட சேரவே இல்லை. சிவகிரி மட்டும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு விசுவாசமாக இருந்துட்டு எந்த கூட்டமைப்புலையும் சேரலை. 1755 பிரிட்டிஷ்காரங்க மாபூஸ்கான் தலைமையிலான ஒரு படையை புலித்தேவருக்கு எதிராக அனுப்பி வைக்கிறாங்க. அதில் புலித்தேவர் ஜெயிச்சிடாரு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ஹெரான் என்பவரை அனுப்பி வைக்கிறாங்க. அதுலேயும் புலித்தேவர் ஜெயிச்சிடுறாரு. அடுத்து நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக இருந்த மியானா, முடிமையா கான், நபி கான் கட்டாக் அப்படின்னு ஒரு 3 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பாராத விதமாக புலித்தேவர் கூடயே சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க மாபூஸ் கான் அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க மறுபடியும் மாபூஸ் கானை அனுப்பி வைக்கிறாங்க. களக்காடு அப்படிங்கிற இடத்துல 1755 நடைபெற்ற போரில் புலித்தேவர் ஜெயிச்சிடுறாரு. புலித்தேவர் கூட மறவர் படை ப்ளஸ் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மனின் 4000 வீரர்கள் சேர்ந்து போரிட்டாங்க. பிறகு மாபூஸ்கான் நெற்கட்டும் செவலை முற்றுகையிட்டார். மீண்டும் புலித்தேவர் அதில் வெற்றி பெற்றார். புலித்தேவரோட படைத்தளபதி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ஒண்டி வீரன். ஒரு போரின் போது ஒரு கை துண்டிப்பானதுனால ஒண்டி வீரன் என்று அழைக்கப்படுகிறார்.
இது நடந்த பிறகு புலித்தேவர் ஆற்காடு நவாபிடமிருந்து மதுரையை மீட்க சென்றார். செல்லும் வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோட்டை இருந்தது. அதோட ஆளுநர் அப்துல் ரஹீம். அவரை தோற்கடித்து ஸ்ரீவில்லிபுத்தூரை கைப்பற்றார். ஆங்கிலேயர்கள் கான் சாஹிப்பை படைத்தளபதியாக நியமித்தனர். கான் சாஹிப் யாருன்னு நம்ம பார்ப்போம். திருநெல்வேலி தாக்குதல் 1756. மதுரையை மீட்க சென்ற புலித்தேவர் கூட்டணியின் ஆலோசனையை கேட்டு திருநெல்வேலியை மீட்க திடீரென்று முடிவு செய்தார். திடீர்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியை மீட்க படையை திருப்பிட்டு போயிட்டார். கான் சாஹிப் கிழக்கு பகுதி பாளையக்காரோடு சேர்ந்து அதை முறியடித்தார். புலித்தேவர் நெற்கட்டான் செவல் கோட்டைக்கே மறுபடியும் சென்று விட்டார். போர்க்கொள்கையை மாற்றி கூட்டணியை மீண்டும் புதுப்பித்து திருநெல்வேலியை தாக்கி கைப்பற்றினார். தடவை திருநெல்வேலியை தாக்கும் போது மாபூஸ்கான் பாளையக்காரர்களோட சேர்ந்து தோற்கடிச்சிட்டாரு. ஸோ புலித்தேவர் மறுபடியும் சொந்த ஊருக்கு போயிட்டு படையை மீண்டும் புதுப்பிச்சுட்டு வந்தார். திருநெல்வேலியை தாக்கி கைப்பற்றிட்டார். 1761 கான் சாஹிப் புலித்தேவர் மீது போரிட்டு புலித்தேவரை ஜெயிச்சிருந்தாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் பனையூர், வாசுதேவநல்லூர், நெற்கட்டம் செவல் கோட்டையை கைப்பற்றாரு. புலித்தேவர் எஸ்கேப் ஆகிறாரு. 1764 கான் சாஹிப் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக சதி செஞ்சதாக கூறி பிரிட்டிஷ்காரங்க கான் சாஹிப்பை தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் புலித்தேவர் மறுபடியும் செவலை கைப்பற்றுவார். 1767 இறுதியாக நடந்த போரில் காம்பல் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் ஆளை கண்டே பிடிக்க முடியல. அவருக்கு என்னாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரில. கான் சாஹிப் யாருன்னா மருதநாயகம் என்ற யூசுப் கான் தான் கான் சாஹிப். மதராஸ் முற்றுகையின் போது சிறந்த வீரராக செயல்பட்டார். இவரோட திறமையை பார்த்து பிரிட்டிஷ்காரங்க மதுரை மற்றும் நெல்லை ஆளுநராக நியமித்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சதி செய்ததால் 1764 தூக்கிலிடப்பட்டார். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்ப்போம். இவர் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள். இவருக்கு 2 சகோதரர்கள், ஊமைத்துரை என்ற குமாரசாமி, துரைசிங்கம் என்ற செவத்தையா. 1790 ஆட்சி பொறுப்பேற்றார். இவர் 47வது பாளையக்காரர் என்னும் கட்டபொம்ம குலத்தில் 5வது ஆட்சியாளர் என்றும் கூறப்படுகிறது. 1792 ஆற்காடு நவாப் ஆங்கிலேயரிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி கப்பம் வசூலிக்கும் உரிமை கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகுதான் பாளையக்காரர் கிளர்ச்சி ஏற்பட தொடங்கியது. வீரபாண்டிய கட்டபொம்மன் சரியாக தான் வரி கட்டி வந்தார். அதனால் கம்பெனியிடம் இவருக்கு நல்ல மரியாதை இருந்து. கட்டபொம்மன் கரெக்டாக தான் வரி செலுத்திட்டு வந்தார். ஒரு வருஷம் திடீர்னு மழை பெய்யாதனால பாஞ்சாலங்குறிச்சியில் பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் கட்டபொம்மனால் கரெக்டாக வரி செலுத்த முடியல. மொத்தத்தில் 1798 மே 31 3310 பகோடா வரி பாக்கி வச்சிருந்தார். கட்டபொம்மன் மழை பெய்யாதனால தான் வரி கட்ட முடியலன்னு ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டராக இருந்த காலின் ஜாக்சன்ட்ட எவ்வளவோ சொல்லியும் அவர் கட்டபொம்மன் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுவார். ஆனால் அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் லெட்டர் எழுதுவார். ஆனால் கம்பெனி நிர்வாகம் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள அறிவுறுத்தியது. ஆகஸ்ட் 31 அன்னைக்கு கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் சேதுபதியின் அரண்மனை ராமலிங்க விலாசத்தில் சந்தித்தார். அதாவது காலின் ஜாக்சனை சந்திக்கிறாரு. கட்டபொம்மனுடன் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் இருந்தார். காலின் ஜாக்சன் வேண்டுமென்றே அவர்களை அவமதித்தார். கட்டபொம்மன் கோபத்தில் சண்டையிட கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. கட்டபொம்மன் இதை ஏற்க மறுத்து வெளியேற முயற்சித்தார். காலின் ஜாக்சன் கட்டபொம்மனை அவமதித்ததால் கட்டபொம்மனும் அவங்களோட ஆட்களும் வெளியேற முயற்சி பண்ணுறாங்க. அதை பிரிட்டிஷ்காரங்க தடுத்ததுனால 2 பேருக்கும் கைகலப்பு ஏற்படுது. அந்த மோதலில் ஆங்கிலேயர் கிளார்க் என்பவர் கொலை செய்யப்படுகிறார். கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. சிவசுப்பிரமணியம் மட்டும் கைது செய்யப்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சி சென்ற கட்டபொம்மன் நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் விரிவாக எழுதி சென்னைக்கு கடிதம் அனுப்பினார். அப்போ ஆளுநராக இருந்த எட்வர்ட் கிளைவ் இதை விசாரிக்கிறதுக்கு 3 பேரை கொண்ட விசாரணை குழுவை அமைத்தார். அந்த விசாரணை குழு யாரெல்லாம்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஆரம், ஜான் சாசா மேயர். இவங்க 3 பேரும் விசாரித்து கட்டபொம்மனை நிரபராதி என்று சொல்லி காலின் ஜாக்சனை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு பதிலாக எஸ்ஆர் லூசிங்டன் என்பவர் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டார். அவர் வந்த உடனே அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் விடுதலை செஞ்சிட்டார். என்னதான் கட்டபொம்மனை விடுதலை செஞ்சிட்டாலும் அவரால் நடந்த நிகழ்வுகளை மறக்கவே முடியல. பிரிட்டிஷ்காரங்க செஞ்ச துரோகத்தை அவரால் மறக்கவே முடியல. ஆங்கிலேயருக்கு எதிராக இருந்த மருதுபாண்டியன் கூட்டமைப்பில் சேர முயற்சி பண்ணார். சேர்ந்துட்டார். கட்டபொம்மன் மருதுபாண்டியன் சேர்ந்தது லூசிங்டன் பிடிக்கல. அதனால் லூசிங்டன் கட்டபொம்மனுக்கு அறிக்கை அனுப்புகிறாரு. ஆனால் கட்டபொம்மன் கண்டுக்கவே இல்லை.
மருது பாண்டியர் கூட்டமைப்பில் எல்லா பாளையக்காரங்களும் சேர்ந்தாங்க. அதில் சிவகிரி மட்டும் சேரல. அதனால் சிவகிரி மீது கட்டபொம்மன் வந்து படையெடுத்தார். சிவகிரி வந்து பிரிட்டிஷ் சைடு இருந்ததுனால பிரிட்டிஷ்காரங்க சிவகிரிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் கட்டபொம்மன் வந்து தன்னுடைய தலைவாய் குமாரசாமி நாயக்கர் தலைமையில் ஒரு படையை சிவகிரிக்கு அனுப்புகிறாரு. சென்னை மாநில கவர்னராக இருந்த வெல்லஸ்லி பிரபு வந்து சிவகிரிக்கு ஆதரவாக சென்னையிலிருந்து ஒரு ஆங்கிலேய படையை திருநெல்வேலிக்கு அனுப்பினார். மேஜர் பானர்மன் தலைமையிலான இப்படை வந்து கட்டபொம்மனை தோற்கடித்தது. கட்டபொம்மனை தோற்கடிச்சது யாருன்னா மேஜர் பானர்மன். கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இருந்தார். பானர்மன் ராமலிங்க முதலியாரை தூதுவராக அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய சொன்னார். கட்டபொம்மன் வந்து கோட்டைக்குள்ள தான் இருக்காரு, ஆனால் சரணடைய மறுத்துட்டாரு. பிறகு வந்து பிரிட்டிஷ்காரங்க போரிட்டு கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சிவசுப்பிரமணியத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணும்போது அவர் தப்பிச்சு போயிட்டாரு. களப்பூர் காட்டில் பதுங்கியிருந்தவரை புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து அவரை பிடிச்சு கொண்டு போய் பானர்மனிடம் ஒப்படைச்சார். கட்டபொம்மன் 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16 கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். அமைச்சர் சிவசுப்பிரமணியம் வந்து நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13, 1799 தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மனும் அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் இறந்த பிறகு திருநெல்வேலியில் புரட்சி நின்றது. அப்புறம் ஊமைத்துறை பற்றி பார்ப்போம். 1799 நடந்த மோதலில் ஊமைத்துறை கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். 1801 பிப்ரவரி மாதம் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. சிவகங்கை மருது பாண்டியருடன் சேர்ந்தார். பாஞ்சாலக்குறிச்சியில் பிற பாளையக்காரர்களை ஒன்று சேர்க்க முயற்சித்தார். தளபதி காலின் மெக்காலே பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டார். காலின் மெக்காலேவுக்கும் ஊமைத்துறைக்கும் பயங்கரமாக சண்டை நடந்தது. அதில் ஊமைத்துறை ஜெயிச்சிருவார். 1801 மே 24 அன்று மீண்டும் ஆங்கிலேயர் லெப்டினன்ட் கர்னல் அக்னியூ தலைமையில் பெரும் படையோடு பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கியது. ஊமைத்துறை பலத்த காயத்தோடு தப்பித்து சென்றார். ஊமைத்துறை ஃபஸ்ட்டு ஜெயித்தாலும் அப்புறம் கர்னல் அக்னியூ தலைமையில் வந்த படைகிட்ட தோத்துட்டு போயிடுவார். ஊமைத்துறை எஸ்கேப் ஆனாலும் பாஞ்சாலங்குறிச்சி கைப்பற்றப்பட்டது. காளையார் கோவில் கிளர்ச்சி 1801ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஊமைத்துறை காளையார் கோவில் வந்து மருது சகோதரர்களுடன் இணைந்தார். தளபதி மெக்னின் தலைமையில் வந்து ஆங்கிலேய படை முதலில் காளையார் கோவிலை தாக்கியது. காளையார் கோயில் கைப்பற்றப்பட்டது. பிரிட்டிஷ்காரங்க காளையார் கோயிலை கைப்பற்றிட்டாங்க. ஊமைத்துறை அங்கிருந்து தப்பிச்சு மறுபடியும் திண்டுக்கல் போய் சேர்றாரு. ஆங்கிலேயர் படை துரத்தி சென்று 1801 நவம்பர் 16ஆம் தேதி ஊமைத்துறையை செவத்தையாவும் பிடித்து சிரச்சேதம் செய்தனர். அதுக்கப்புறம் அவங்கள தூக்கில் போட்டுறாங்க. அடுத்து வந்து நாம் வேலுநாச்சியார் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க தான் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண்ணரசி. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. ராமநாதபுரம் செல்லப்ப சேதுபதியின் மகள். இவங்கள வந்து சிவகங்கை முத்து வடுகநாதர் கல்யாணம் பண்ணுறாரு. இவங்களுக்கு பிறந்த மகள் பெயர் வெள்ளச்சி நாச்சியார். அமைச்சர் வந்து தாண்டவ ராயனார். முத்து வடுகநாதர் டச்சுக்காரர்களுக்கு வர்த்தக உதவி செய்து கொடுத்தால் ஆங்கிலேயர்கள் அவர் மீது படையெடுத்தனர். 1772 ஜூன் 21 காளையார் கோவிலில் நடந்த மோதலில் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் தப்பித்து சென்று விருப்பாட்சி கோபால நாயக்கரிடம் 8 ஆண்டுகள் தஞ்சமடைந்தார். திப்பு சுல்தானிடம் உருது மொழியில் மடல் அனுப்பி உதவி கோரினார். திப்பு சுல்தான் அவருக்கு உதவி பண்ணுறாரு. வேலுநாச்சியார் ஹைதர் அலியின் படை 5000 பேர் கொண்ட படையோட கோபால நாயக்கர் ஒன்று சேர்ந்து 1780 ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு சிவகங்கையை மீட்டனர். மருது சகோதரர்கள் தான் இவங்களோட முக்கிய தளபதி. வேலுநாச்சியார் 10 ஆண்டு ஆட்சி செய்துவிட்டு 1790ஆம் ஆண்டு ஆட்சியை மருது சகோதரர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு துறவறம் மேற்கொள்கிறார். பிறகு 1796ஆம் ஆண்டு மரணமடைந்தார். வேலுநாச்சியாரோட முக்கியமான படை தளபதிகளில் ஒருத்தங்க தான் குயிலி. இவங்க வந்து வேலுநாச்சியாரின் தோழியும் கூட. முதல் தற்கொலை படை பெண்மணி வந்து குயிலி. ஏன்னா இவங்க தன் மீது தீ வச்சுட்டு ஆங்கிலேயரின் ஆயுத கடங்களை போய் விழுந்துருவாங்க. ஸோ அது வெடித்து சதறிடும். உடையாள் இவங்க வந்து குயிலின் தோழி. ஆடு மேய்ப்பவர். ஆங்கிலேயர் குயிலி இருக்கும் இடத்தை சொல்லுமாறு கேட்க அதை மறுத்ததால் கொல்லப்பட்டார். அடுத்து நாம் பார்க்க போகிறது தீரன் சின்னமலை. சின்னமலை யாருன்னா பட்டக்காரர் என்ற அரச பரம்பரையை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி கவுண்டர். ஹைதர் அலியின் திவானான முகமது அலி வந்து கொங்கு நாட்டின் தீர்த்தகிரியின் இடங்களை அபகரித்து நாட்டில் அதிக வரி வசூலித்தார். அதனால் பார்த்தோம்னா வரி வசூலித்து கொண்டு போயிட்டு இருக்கவங்கள வழிமறித்து தீர்த்தகிரியும் அவரது சகோதரர்களும் அந்த வரி பணத்தை மீட்டு கொங்கு நாட்டு உரிமையை நிலைநாட்டினர். ஹைதர் அலி இறந்த பின் அவரது மகன் திப்பு சுல்தானுடன் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்தனர்.
1799ஆம் ஆண்டு நாங்காம் மைசூர் போரில் திப்புவின் கீழ் மாலவல்லி போர் முனையில் ஆங்கிலேயரை எதிர்த்தார். ஃபஸ்ட்டு முகமது அலிக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தாங்க. முகமது அலி இறந்த பிறகு அவரோட பையன் திப்பு சுல்தானுக்கு சப்போர்ட்டாக சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தாங்க. தீரன் சின்னமலையை பொறுத்தவரை ஓடாநிலை போர் தான் ரொம்ப முக்கியமானது. இது 1802ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆங்கிலேயர்களுக்கும் சின்னமலைக்கும் நடுவில் நடந்தது. இது எங்கே நடந்ததுன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் தான் நடந்தது. இந்த இடத்துல சின்னமலை தோற்கடிக்கப்பட்டு தப்பிச்சு ஓடிட்டார். நல்லப்பன் என்ற சமையல்காரனால் காட்டி கொடுக்கப்பட்டார். பின்னர் 1805இல் சின்னமலையும் அவரது சகோதரர்களும் தூக்கிலிடப்பட்டனர். அதுக்கு பிறகு சுவர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கம் பற்றி பார்ப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தளபதிகளில் ஒருவர். ராமநாதபுரத்தில் நடந்த சண்டையில் கிளார்க்கை வெற்றி கொண்டது சுவர்ணகிரி வீரன் சுந்தரலிங்கம் தான். பாளையங்கோட்டை சிறையில் இருந்த ஊமைத்துரையை விடுவித்தார். ஊமைத்துரையும் சுந்தரலிங்கமும் ஒரே நாளில் ஒரே இடத்தில் தூக்கிலிடப்பட்டனர். 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சி பீரங்கிமேட்டில் தூக்கிலிடப்பட்டார். அடுத்து மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் மொத்தம் 2 பேர். பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருது மருது பாண்டியன், சின்ன மருது சிவகங்கை சிங்கம். வளரி பயன்படுத்துவதில் வல்லவர்கள். ராமநாதபுரத்தின் மன்னர் முத்து விஜய ரகுநாத சேதுபதி இவர்களை பாண்டியர் என்று பட்டம் சூட்டினார். சிவகங்கை மன்னர் ராமநாதபுரத்திலிருந்து அழைத்து சென்று சிவகங்கையில் இராணுவ தளபதி ஆக்கினார். வேலுநாச்சியாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே இவங்க 2 பேரையும் கூட்டு போய் தளபதி ஆக்கிடுவார். 1772 காளையர் கோவில் போரில் முத்து வடுகநாதர் இறந்த பின் வேலுநாச்சியாருக்கு ஆதரவாக இருந்தனர். 1801 ஜூன் மாதம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அல்லது ஜம்புதீவு பிரகடனம் என்றதை ஸ்ரீரங்கம் கோவில் கோட்டை மற்றும் ஆற்காடு நவாப் கோட்டையில் ஒட்டி பிரச்சாரம் செய்தனர். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர். அக்டோபர் 24, 1801 மருது பாண்டியர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். இவங்க தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை. அடுத்து தென்னிந்திய கிளர்ச்சி பற்றி இந்த கிளர்ச்சி மொத்தம் 4 கூட்டமைப்பை சேர்ந்த மன்னர்களால் நடைபெற்றது. ஒன்று ராமநாதபுரம் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் மருது சகோதரர்கள். மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்து கருப்பத்தேவர், தஞ்சாவூர் ஞானமுத்து மற்றும் மதுரை கள்ளர்கள் இந்த கூட்டமைப்பில் இருந்தாங்க. அடுத்து திருநெல்வேலி கூட்டமைப்பு. நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போவாளி, கோலார்பட்டி, சென்னல்குடி, பாஞ்சாலங்குறிச்சி போன்ற மன்னர்கள் இந்த கூட்டமைப்பில் இருந்தாங்க. இதன் தலைவர் கட்டபொம்மன். அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்பு. இதோட தலைவர் கோபால நாயக்கர். இந்த கூட்டமைப்பில் இருந்தவங்க மணப்பாறை லட்சுமி நாயக்கர், டில்லி யதுல் நாயக்கர், மங்களம் நாயக்கர் போன்றோர் இருந்தார். அடுத்து மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. கேரளவர்மா, கோயம்புத்தூர் கவுண்டர்கள், மலபார் கிளர்ச்சிக்காரர்கள் இந்த கூட்டமைப்பில் இருந்தாங்க. நாம் ஸ்கூல் புக்கில் படித்த அதே தென்னிந்திய கிளர்ச்சி தான் இந்த 4 கூட்டமைப்பை சேர்ந்த மன்னர்களால் நடந்தது. இந்த தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் மருது சகோதரர்கள். கொஞ்ச நாளில் கேரளவர்மா இந்த கூட்டமைப்பிலேருந்து விலகிட்டார். கட்டபொம்மன் முன்னதாகவே கொல்லப்பட்டார். அதனால் இந்த கிளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் நடைபெற்றது. கன்னட மராத்திய பகுதி தலைவரான தூண்டாஜி வாக்கோடு சேர்ந்து இந்த கூட்டமைப்பை உருவாக்கினர். ஃபதே ஹைதர் சிறையிலிருந்து ஆதரவு கொடுத்தார். 1800 ஏப்ரலில் விருப்பாட்சியில் கூடி ஒரு சதி ஆலோசனையை செய்தனர். ஒரே சமயத்தில் பல பகுதியில் கிளர்ச்சியை துவக்குவது, ஒற்றுமையாக இருந்து போராடுவது, கொரில்லா முறையில் போராடுவது இதுதான் இவங்களோட நோக்கம். 1800 ஜூன் 3ஆம் தேதி கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றுவது என்று முடிவு செய்யப்பட்டது. கிளர்ச்சி 2 மாதம் முன்னாடியே துவங்கப்பட்டதால் ஒற்றுமை இல்லாமல் இந்த கிளர்ச்சி தோல்வியடைந்தது. இது தன்னல தற்காப்பு போர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 1806 நடந்த வேலூர் கிளர்ச்சி. வேல்களின் ஊர், முருகனின் ஊர் வேலூர் என்றும் கூறுவர். வேலூர் கோட்டை 1606 1672 வரை விஜயநகர பேரரசின் தலைநகராக திகழ்ந்தது. வேலூர் கோட்டை சின்ன பொம்மி நாயக் மற்றும் திம்ம நாயக்கரால் கட்டப்பட்டது. 1768ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் வந்தது. இந்த கிளர்ச்சி முக்கியமாக ஏற்படுவதற்கு காரணமே அங்கே இருந்த தளபதிகள் கொண்டு வந்த இராணுவ கட்டுப்பாடுகள் தான். தளபதிகள் யாரெல்லாம்னா சார் ஜான் கிரடாக் இவர் தளபதி, அக்னியூ இவர் துணை படை தளபதி, அப்போ சென்னை கவர்னராக இருந்தவர் வில்லியம் பென்டிக். சிப்பாய்கள் ஐரோப்பியர்கள் போல தலைப்பாகை அணிய வேண்டும். சாதி மத சின்னங்களை அணியக்கூடாது. முகத்தை நன்கு மலித்து கொள்ள வேண்டும். மீசை ஒரே சீராக இருக்க வேண்டும். ஒரே மாதிரியான காலுறையை பயன்படுத்த வேண்டும். ஒரே வடிவிலான சின்னத்தை கொண்ட கழுத்துப்பட்டையை அணிய வேண்டும். கிளர்ச்சிக்கான காரணங்கள்: ஆங்கிலேயர் ஆட்சியை அகற்ற வேண்டும், மைசூர் முடியாட்சியை மீட்க வேண்டும், ஃபதே ஹைதரை மன்னராக ஆக்க வேண்டும், அக்னி குல்லாய் பிரச்சினை,
இராணுவ வீரர்களுக்கு உயர் பதவி அளிக்கப்படவில்லை. இந்திய இராணுவ வீரர்களுக்கு உயர் பதவி அளிக்கப்படவில்லை. புதிதாக கொண்டு வந்த இராணுவ கட்டுப்பாடுகள் இது எல்லாம் தான் கிளர்ச்சிக்கான காரணம். போரின் போக்கு 1806ஆம் ஆண்டு மே மாதம் முதல் மற்றும் 23வது படை அவங்க கொண்டு வந்த உடைய அணிய மறுக்கிறாங்க. அதனால் ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஒரு பெரிய புரட்சி ஏற்பட திட்டமிட்டாங்க. ஆனால் அந்த புரட்சி ஜூலை 10ஆம் தேதியே துவங்கப்பட்டது. 13 அதிகாரிகள் மற்றும் 82 சிப்பாய்கள் அதில் கொல்லப்பட்டனர். ஃபதே ஹைதர் மன்னராக்கப்பட்டார். அவரோட சின்னமான புலிக்கொடி ஏற்றப்பட்டது. இப்படி வேகமாக பரவிக்கிட்டு இருந்த கிளர்ச்சி சீக்கிரமாகவே ஒடுக்கப்பட்டது. எப்படின்னா கர்னல் கில்லஸ்பி மற்றும் கேப்டன் கென்னடி 2 பேரும் சேர்ந்து போராட்டக்காரர்களை கொடூரமாக அடக்கினர். இதனால் பார்த்தோம்னா கில்லஸ்பிக்கு 700 பகோடாக்கள் பரிசாக கொடுக்கப்பட்டது. ஃபதே ஹைதர் நாடு கடத்தப்பட்டார். உடை சீர்திருத்தம் திரும்ப பெறப்பட்டது. மதிப்பீடு 1857 புரட்சியின் முன்னோடின்னு வி.டி. சவார்கர் வேலூர் புரட்சியை சொல்கிறாரு. ஐஎன்எம்முக்கு தமிழர்களை முன்னோடின்னு சஞ்சீவி என்பவர் சொல்கிறார். மருது சகோதரர்கள் போராட்டத்தின் தொடர்ச்சி என்று ராசையா என்பவர் கூறுகிறார். இதுவரைக்கும் பார்த்தோம்னா புரட்சிகள் பற்றி பார்த்தோம். இனி கம்பெனி எப்படி தமிழ்நாட்டை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத ஆரம்ப காலத்துலேருந்தே பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை தான் கைப்பற்றினாங்க. ஆற்காடு நவாப் முகமது அலியிடமிருந்து ஜாகீராக பெறப்பட்டது. 1767ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப் முகமது அலியிடமிருந்து ஜாகீராக பெறப்பட்டது. கொங்கு நாடு 4 மைசூர் போரின் விளைவாக கைப்பற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி பகுதியில் இருந்த 12 கோட்டைகள் தான் பாராமகல் என்று அழைக்கப்பட்டது. பாராமகல் என்று அழைக்கப்பட்டது கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள கோட்டைகள். அடுத்து தஞ்சாவூர் சிவப்ப நாயக்கர் அவர்கிட்ட அச்சுதப்ப நாயக்கர் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் ரகுநாத நாயக்கர் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் விஜயராகவ நாயக்கர் என்பவர் ஆட்சி செய்தார். தஞ்சை நாயக்கர்களுக்கு பின் 1675இல் வெங்கோஜி தலைமையில் மராத்தியர் வசம் சென்றது. சரபோஜி ஆங்கிலேய தளபதி டோரினோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு தஞ்சாவூரை பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்தாரு. அப்புறம் ராமநாதபுரம் அதை சுற்றியுள்ள பகுதிகள் எப்படி பிரிட்டிஷ்காரங்களுக்கு போச்சுன்னு பார்ப்போம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர் மறவர் மன்னர்கள், அதாவது சேதுபதிகள் தான் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர்கள். சேது என்றால் அணை, அணைக்கு காவல் வீரர்கள் என்று அர்த்தம். முதல் சேதுபதி சடையக்க தேவர் 1605லேருந்து 1622ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார். இவங்களோட தலைநகரம் புகழூராக இருந்துச்சு. இவரே உடையான் சேதுபதி என்ற பெயரில் மறவர் நாட்டை மதுரை நாயக்கரின் தலைமையில் ஆட்சி செய்தார். இவருக்கு பிறகு கூத்தன் சேதுபதி, அடுத்து 2ஆம் சடையக்க தேவர், அடுத்து ரகுநாத சேதுபதி, அடுத்து கிழவன் சேதுபதி என்ற விஜய ரகுநாத சேதுபதி, அடுத்து குமாரமுத்து, அதுக்கப்புறம் சிவகுமாரமுத்து, செல்லத்தேவர், முத்துராமலிங்க சேதுபதி, அடுத்து மங்களேஸ்வரி நாச்சியார். மங்களேஸ்வரி நாச்சியார் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழே ஆட்சி செஞ்சாங்க. 1772இல் ஜேசப் ஸ்மித் மற்றும் ஃபவுஜோர் 2 பேரும் சேர்ந்து ராமநாதபுரத்தை கைப்பற்றினாங்க. மறவர் நிலம் மொத்தம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. காவல் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. மறவர் ஆட்சியில் ஜாதி சண்டைகள் இல்லை. இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தது. மரைக்காயர்கள் கடல் வாணிகத்தில் சிறந்து விளங்கினர். ராவுத்தர்கள் போர் தொழில் மற்றும் அரண்மனை பணிகளில் சிறந்து விளங்கினர். லெப்பைகள் இவங்க நெசவு தொழிலில் சிறந்து விளங்கினர். முத்து இருளப்ப பிள்ளை 1789இல் பெரியார் ஆற்றிலிருந்து வைகை நதிக்கு எவ்வாறு தண்ணீரை கொண்டு வருவது என்பது பற்றிய விரிவான ஆய்வுக்கு ஏற்பாடு செய்தார். இதனை வைத்து 1895இல் பெரியார் அணையை கட்டினார். 1895இல் பெரியார் அணையை கட்டியவர் முத்து இருளப்ப பிள்ளை. ஆங்கிலேயர்களால் தேச துரோகி என்று குற்றம் சாட்டி கொல்லப்பட்டார். இப்படி பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் கம்பெனியோட ஆட்சியை கைப்பற்றினாங்க. கம்பெனியின் ஆட்சி எப்படி இருந்தது? பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் நோக்கம் மக்களை சுயாட்சிக்கு தயார் செய்வதாக இருக்க வேண்டும். இது யார் சொன்னா தாமஸ் மன்றோ. அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு தமிழ்நாடுன்னு நாம் சொல்ல மாட்டோம், சென்னை ராஜதானி, அதாவது மெட்ராஸ் மாகாணம் என்று நாம் சொல்லுவோம். தென்னிந்தியா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழி பேசுபவர்கள் சென்னை ராஜதானியை சேர்ந்தவர்கள். 1639ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே என்பவர் தமர்லா வெங்கடப்ப நாயக்கரிடம் சென்னையை விலைக்கு வாங்கினார். அப்புறம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டிட்டு அவங்க ஆட்சி செய்வாங்க. அங்கே ஆட்சி செய்வர் யாருன்னா கவர்னர். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டு. அவரோட அவை கவர்னர் கவுன்சில் என்று அழைக்கப்படுகிறது. தலைமைச் செயலகம் அதாவது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் 1670இல் கட்டியிருந்தாங்க. 1752இல் இராணுவத்துறையை உருவாக்கினர். 1774இல் வருவாய்த்துறையை உருவாக்கினர்.
1786 சீரமைக்கப்பட்டு 4 மன்றங்கள் உருவாக்கப்பட்டது. வருவாய் மன்றம், வர்த்தக மன்றம், இராணுவ மன்றம் மற்றும் மருத்துவ மற்றும் வணிக கோட்டை. அப்படி 4 மன்றங்கள் இருந்தன. அடுத்து கிராம நிர்வாகம். பிரிட்டிஷ் காலங்களில் கிராம நிர்வாகம். சங்க காலத்தில் ஊர் மன்றங்கள் சிறப்பாக செயல்பட்டனர். களப்பிரர் காலத்தில் பின்னடைவு ஏற்பட்டது. சோழர் காலத்தில் புல்லிதழ் ஜனநாயகத்தின் பொற்காலமாகும். அதாவது சோழர் காலத்தில் குடவோலை முறை பற்றி படிச்சிருப்போம். டெமோக்ரஸி இருந்ததுன்னு சொல்கிறாங்க, அதாவது மக்களாட்சி. ஆங்கிலேயர் காலத்தில் கிராம நிர்வாகம் சீரழிந்து போனது. 1794 சென்னை ஆளுநராக இருந்த ஹோபர்ட் பிரபு பாளையக்காரர்களுக்கு பதில் மாவட்ட ஆட்சியர்களை நியமித்தார். பாளையக்காரங்களை அகற்றிட்டு மாவட்ட ஆட்சியர்களை நியமித்து ஆட்சி செய்தார். அடுத்து நீதிமன்ற நிர்வாகம். 1640 சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டப்பட்டது. கோட்டைக்குள் ஆங்கிலேயர் வசித்த பகுதி ஒயிட் டவுன், வெளியே உள்ளூர்வாசிகள் வைத்த பகுதி பிளாக் டவுன், அதாவது மயிலாப்பூர் சுற்றியுள்ள இடங்கள். சத்திர நீதிமன்றம். கண்ணப்பா என்பவர் 1644 முதல் 48 வரை சத்திர நீதிபதியாக இருந்தார். இந்த நீதிமன்றத்தின் முதல் வழக்கறிஞர் சர் ஜான் ஃபிக்ஸ். முதல் பதிவேட்டாளர் சர் தாமஸ் ஸ்டேஞ்ச், ரெக்கார்டர் ஆஃப் த கோர்ட். 1801 செப்டம்பர் 4 சென்னை உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அடுத்து இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861 படி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமாக மாற்றப்பட்டது. 1862 ஆகஸ்ட் 15 சென்னை ஹைகோர்ட் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து மாவட்ட நீதிமன்றங்கள். மாவட்ட நீதிமன்றங்கள் 1802 அமைக்கப்பட்டன. ஜில்லா கோர்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது உருவாக்கப்பட்டது கமிஷன் மன்றோ கமிஷன். 1814 தாமஸ் மன்றோவால் கிராம நீதிமன்றம் சீரமைக்கப்பட்டது. காவல்துறையும் சீரமைக்கப்பட்டது. அடுத்து பிரிட்டிஷ் காலத்தில் பொருளாதாரம், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு எப்படி இருந்தது? விவசாயம். காரன் வாலிஸ் பிரபு 1786 ஒரு வருவாய் மன்றத்தை உருவாக்கினார். 1798 நிலையான தீர்வு திட்டத்தை கொண்டதார், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். இது தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை என்று அழைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை தோல்வியடைந்தால் கிராம தீர்வு முறை அறிமுகம் செய்யப்பட்டது. வில்லேஜ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். 1804 முதல் 1814 வரை திருநெல்வேலி, கோயம்புத்தூர், வட ஆற்காடு, தென் ஆற்காடு, நிலம் போன்ற மாவட்டங்களில் அமைக்கப்பட்டது. நிலம் பிரதான விவசாயிகளுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் உழவர்களுக்கு மறு குத்தகைக்கு கொடுத்தனர். இதுவும் தோல்வியடைந்தது. அதாவது வில்லேஜ் செட்டில்மெண்ட் சிஸ்டமும் தோல்வியடைந்தது. அடுத்து ரயத் வாரி முறை. ரயத் என்றால் உழவர் என்று பொருள். இதை கொண்டு வந்தது தாமஸ் மன்றோ. நிலம் உழுபவருக்கே சொந்தம் என்று சொன்னார். நிலத்தீர்வை இடைத்தரகர் இல்லாமல் விவசாயியுடன் நேரடியாக நிர்ணயிக்கப்பட்டது. நிலத்தை வாங்கவோ விற்கவோ விவசாயிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. விவசாயி அவரது திறமைக்கும் தேவைக்கும் ஏற்ப எவ்வளவு நிலத்தை வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். விவசாயி நிலத்துக்கு உச்சவரம்பு எதுவும் இல்லை. நிலத்தீர்வை 20 முதல் 30 ஆண்டுக்கு ஒரு முறை மறுபரிசீலனை செய்யப்படும். நிலச்சுவார்ந்தார்கள் புறக்கணிக்கப்பட்டனர். ரயத்வாரி முறை உழவர் உடைமை என கூறலாம். ரயத்வாரி டைரெக்டாக வரியை விவசாயிகள்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிடுவாங்க. எந்த இடைத்தரகரும் கிடையாது. இதோட செயல் திட்டம் ஃபஸ்ட்டு நிலத்தை அளக்கணும், நில அளவீடு. அடுத்து பதிவேடுகள். அடுத்து உடைமை உரிமை காலம் டெனூர், நிலப்பட்டா. அடுத்து வரைபடங்கள் ஃபீல்டு மேப்ஸ். நில அளவைத்துறை லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டது. அடுத்து வரி பேஸ்ட் ஆன் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தியை பேஸ் பண்ணி வரி விதித்தாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் நடந்த முக்கியமான சம்பவங்கள். 1683 மெட்ராஸ் பேங்க் சென்னை வங்கி உருவாக்கப்பட்டது. 1852 டல்ஹௌசி பிரபுவால் பொதுப்பணித்துறை துவக்கப்பட்டது. 1855 கிழக்கு கடற்கரை கால்வாய் கட்டப்பட்டது. ஈஸ்ட் கோஸ்ட் கேனல் என்று அழைக்கப்படுகிறது. 1853 ராயபுரத்தில் தென்னிந்தியாவில் முதல் புகைவண்டி நிலையத்தை கட்டியது. 1856 சென்னை டு ஆற்காடு முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. 1806 பக்கிங்ஹாம் கால்வாய் வட சென்னையிலிருந்து எண்ணூர் வரை கட்டப்பட்டது. 1712 சென்னை ஆளுநர் எட்வர்ட் ஹாரிசன் முதல் தபால் சேவையை சென்னையிலிருந்து கல்கத்தாவிற்கு துவக்கி வைத்தார். 1786 ஜூன் முதல் தேதி முறைப்படுத்தப்பட்ட தபால் சேவை நடைமுறைக்கு வந்தது. 1854 அக்டோபர் 1 முதல் அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டன. 1854 இந்திய தந்தித்துறை துவக்கப்பட்டது. 1881 தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்டது.
அடுத்து கம்பெனியின் கல்வி புரட்சி பற்றி பார்ப்போம். 1813 பட்டை சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1822 போர்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பொது கல்விக் கழகம் உருவாக்கப்பட்டது. 1827 சென்னையில் மருத்துவ பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. கீழ்நோக்கி பரவும் கோட்பாடு டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி, அதாவது அதிகாரம் ஏழை மக்களுக்கும் போகணும் அப்படிங்கிற திட்டம். மேல்தட்டு மக்களுக்கு மேலைநாட்டு கல்வியை கொடுத்தால் அவர்கள் மூலம் கல்வியின் பயன் கீழ்த்தட்டு மக்களை சென்றடையும். கவ் என்பவர் சென்னையில் பள்ளிகளை துவக்கினார். மெக்காலே தீர்வு மெக்காலேஸ் மினிட். லார்டு வில்லியம் பெண்டிங் அப்போ கவர்னராக இருந்தார். தாய்மொழி வழி கல்வியை இவங்க சொன்னாங்க. கல்விக்கு நிதி அதிகம் கொடுக்க வேண்டும்னு சொன்னார். 1835 மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டது. சென்னை மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டது. 1841 சென்னை பிரசிடென்சி காலேஜ் கட்டப்பட்டது. அடுத்து தாம்சன் திட்டம் 1848 பெண் கல்விக்கு பிரதான இடம் கொடுக்கப்பட்டது. 1882 இந்திய எஜுகேஷன் கமிஷன் இந்திய கல்விக்குழு அமைக்கப்பட்டது. 1854 உட்டின் கல்வி திட்டம் சார்லஸ் உட் டெஸ்பேச் கொண்டு வரப்பட்டது. 1857 அதன் கீழ் சென்னை பல்கலைக்கழகம் துவக்கப்பட்டது. மன்ரோவின் கல்விக் கொள்கை 1826 போர்ச்சுகீசியர்கள் தான் முதலில் கல்விக்கூடங்களில் இலவச உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள். 1787 பெண்கள் அநாத இல்லம் உருவாக்கப்பட்டது. அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த முக்கியமான மொழிபெயர்ப்பு. கார்டில்யா என்ற மொழிபெயர்ப்பு நூல் தான் முதலில் அச்சிடப்பட்ட நூல் ஆகும். சீகன் பால்கு 1719 தமிழ் அகராதியை வெளியிட்டார். வீரமாமுனிவர் தேம்பாவணியை இயற்றினார். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மன் அம்மானை, அன்னை அழுங்கல், அந்தாதி, கிருஷ்ணப்ப பிள்ளை இரட்சணி யாத்திரகம் என்ற காப்பியத்தை எழுதி கிறித்துவ கம்பர் என்று பெயர் பெற்றார். அடுத்து தஞ்சை வேதநாக சாஸ்திரியார் பெத்லகேம் குறவஞ்சி, ஞானக்கும்மி, ஜெபமாலை, பராபர கன்னி, பேரின்ப காதல், ஞான நொண்டி போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அடுத்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை திருவருள் மாலை, திருவருள் அந்தாதி, பெண்மதி மாலை, தேவமாதா அந்தாதி போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அடுத்து உரைநடை இலக்கியம் வீரமாமுனிவர் வேத விளக்கம், பேதக மறுத்தல், வேதியர் ஒழுக்கம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். லூத்தரன் இனத்தியல்பு, பரமார்த்த குருகதை, வாமன் கதை, திருச்சபை கணிதம் போன்ற உரைநடை இலக்கியங்களையும் வீரமாமுனிவர் எழுதியுள்ளார். வேதநாயக சாஸ்திரி குருட்டு வழி, ஐவர் சரித்திரம், வாதிகள் மாநாடு, திருச்சபை திட்டம் போன்ற உரைநடை இலக்கியங்களை எழுதியுள்ளார். இலக்கண நூல்கள் சீகன் பால்கு இயற்றிய தமிழ் இலக்கணம்தான் முதலில் அச்சிடப்பட்ட இலக்கண நூலாகும். 1716 அச்சிடப்பட்டது. அண்டி நீக்கி பாதிரியார் பேச்சு தமிழ் இலக்கணம் என்ற நூலை எழுதியுள்ளார். இவர் நிறைய நூல்களை எழுதியுள்ளார். செந்தமிழ் இலக்கியம், செந்தமிழ் இலக்கணம், 5 இலக்கண, 90 விளக்கம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அடுத்து ராபர்ட் நொபிலி ரோமன் கத்தோலிக்க பிராமணர் என்று அழைக்கப்பட்டார். மக்கள் இவரை ஐயர் என்று கருதி மரியாதை செய்தனர். ராபர்ட் நொபிலி. இதுவரைக்கும் பார்த்தோம்னா ஐரோப்பியர்கள், அதாவது யூரோப்பியன்ஸ் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க, தமிழ்நாட்டை ஆட்சி பிடிச்சாங்க, அவங்களோட நிர்வாகம், கல்வி வளர்ச்சி எல்லாமே பார்த்தோம். அதாவது 19ஆம் நூற்றாண்டு வரை உள்ள எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இன்னும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், விடுதலை போராட்ட வரலாறு எல்லாமே இந்த வீடியோவிலே கண்டினியூஸாக பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் நடந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வள்ளலார். நல்ல உள்ளம் கடவுள் நடம்புரியும் கோயில் என்று சொன்னவர் யாருன்னா வள்ளலார். மனிதனுக்குள்ள நல்ல உள்ளம்தான் கடவுள் இருக்கிற இடம்னு சொன்னார். இவர் எழுதிய நூல் திருவருட்பா. மொத்தம் 5818 பாடல்கள், 6 திருமுறைகள், 399 பதிகம் உள்ளது. மனிதனின் 3 குற்றங்களாக ஆதிசங்கரர் கூறுவது உருவமற்ற இறைவனுக்கு உருவத்தை கொடுத்தல், அதாவது உருவமே இல்லாத இறைவனுக்கு உருவத்தை கொடுக்கிறது, விவரிக்க முடியாத இறைவனை விவரிப்பது, எங்கும் பரவியுள்ள இறைவனை கோயிலின் 4 சுவர்களில் அடைத்து வைப்பது. இதையெல்லாம் மனிதனின் 3 குற்றங்களாக ஆதிசங்கரர் கூறுகிறார். இதை அனைவருக்கும் எடுத்து கூறினார் வள்ளலார். உண்மையான சமயம் வாழ்க்கை பயணத்துக்கான வண்டியை போன்றது. புன்னெறி தவிர்த்து ஒரு பொதுநெறி இருக்க வேண்டும்னு சொன்னார். வள்ளலார் சாதியை ஒழிப்பதற்காகவே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1865 நிறுவினார்.
அதுக்கப்புறம் வறுமையை ஒழிப்பதற்காக சத்திய தர்மசாலையை நிறுவி எல்லாருக்கும் உணவளித்தார். அடுத்து மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக சத்திய ஞான சபையை நிறுவினார். 1872 நிறுவினார். இப்போ பார்த்திங்கன்னா சாதி ஒழிக்கிறதுக்கு சுத்த சன்மார்க்க சங்கம், வறுமை ஒழிக்க தர்மசாலை, தர்மம்னா எல்லாருக்கும் உணவளிப்பது. அடுத்து மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக ஞான சபை, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானம்னா அறிவு, ஸோ மூட நம்பிக்கை ஒழிக்கிறதுக்கு. 1873 அக்டோபர் 22ஆம் தேதி ராமலிங்கர் மேட்டு குடும்பத்தில் இருந்த அவரது வாழ்விடமான சித்தி வளாக கூரையின் உச்சியில் சகோதரத்துவ கொடியை ஏற்றினார். எப்போன்னு பார்த்தோம்னா 1873 அக்டோபர் 22, ஃப்ளாக் ஆஃப் பிரதர்ஹுட் என்று அழைக்கப்படுகிறது. இவர் எழுதிய ஒரு பாடல், ஏன் உரைத்தேன் இரத்தத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர், யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே. ஆறுமுக நாவலர் இவரது அருட்பாவை மருட்பா என்று நிந்தித்தார். இவர் பாடல்கள் மருட்பா என்று சொல்லப்பட்டதன என்று தான் ஸ்கூல் புக்கில் சொல்லியிருக்கோம். இதை சொன்னவர் ஆறுமுக நாவலர். இவர் பதிப்பித்த நூல்கள் சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம். கொள்கை ஜீவ காருண்ய ஒழுக்கம், அதான் நோக்கமாக இருந்தது. இறைவனை அற்பெருஞ்சோதி என்று ஜோதி வடிவில் இறைவனை கண்டவர் வள்ளலார். அடுத்து கோபாலகிருஷ்ண பாரதி. இவர் வள்ளலாரின் நண்பர். நந்தனார் கதையை நந்தனார் சரித்திர கீர்த்தனையாக மாற்றினார். இவர் எழுதி நடித்த நந்தனார் சரித்திரம் செல்வாக்கை பெற்றது. அதுக்கடுத்து ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தில் சைவ பிரகாச சாலை என்ற பள்ளியை நிறுவினார். பீட்டர் பெர்சிவல் என்ற பாதிரியாருடன் கிறித்தவ ஆகமங்களையும் இலக்கியங்களையும் தமிழில் மொழிபெயர்த்தார். விவிலியத்தை, அதாவது பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து மார்னிங் ஸ்டார் இதழில் வெளியிட்டார். சென்னையில் சிவபிரகாச வித்யாலயா என்ற பள்ளியை தோற்றுவித்தார். இவர் எழுதிய நூல்கள் சூடாமணி நிகண்டு, சௌந்தரிய லகோரி, இதையெல்லாம் பதிப்பித்தார். சௌந்தரிய லகோரி என்ற நூல் பெண்களை புகழ்ந்து பாடப்பட்ட நூலாகும். ஆறுமுக நாவலர் தான் தற்கால இலக்கிய உரைநடையின் தந்தை என்று தேப்போ மீனாட்சி சுந்தரம் கூறுகிறார். 1800 காலத்தில் பார்த்தோம்னா திருவிதாங்கூர் பகுதியில் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. ஸோ அதை எதிர்த்து மேலாடை போராட்டம் 1822 1858 வரை நடைபெற்றது. அடுத்து மதுரை ஆலய நுழைவு போராட்டம். இதை நடத்தியவர் யாருன்னா வீர மார்த்தாண்ட நாடார். அடுத்து 1870 திருச்செந்தூர் கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற்றது. அடுத்து 1874 மூக்க நாடார் என்பவர் தலைமையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் போராட்டம் நடந்து உள்ளே போகிறாங்க. இந்த சீர்திருத்த இயக்கம் பார்க்கும்போது பார்த்தோம்னா நாம் ஒரு கொஸ்டினையும் பார்க்கணும். 2022 குரூப் 1ல் 2021 குரூப் 1ல் ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க. தாழ்ந்த சாதி மக்களுக்கு எதெல்லாம் அணியதுக்கு தடை இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வைகுண்ட சுவாமிகள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாரும் ஆண்கள் எல்லாருமே இடுப்பில் கட்டியிருந்த துண்டை தலையில் தலைப்பாகை மாதிரி கட்டணும்னு சொல்லியிருந்தார். அப்புறம் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்ற சட்டத்தை எதிர்த்து மேலாடை அணியணும்னு வைகுண்ட சுவாமிகள் சொல்லியிருப்பார். ஸோ நாம் தலைப்பாகை அணியதற்கு அந்த காலத்தில் எந்த மன்னரும் தடை கொடுக்கலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எழுதியிருக்கணும். சரி, இனி வைகுண்ட சுவாமிகள் பற்றி பார்ப்போம். 1809 1851 வரை வாழ்ந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். இவர் முத்துக்குட்டினையும் சொல்லுவாங்க. இவர் கொண்டு வந்த வழி ஐயாவளி. இவர் எழுதிய நூல்கள் அதிசய திரட்டு, அகிலத்திரட்டு அம்மானை, அருள் நூல். அகிலத்திரட்டு அம்மானையை ராமகோபால் சீடர் என்பவர் எழுதினார். அதாவது வைகுண்ட சுவாமிகள் சொல்ல சொல்ல இவர் எழுதினார் என்ற கதை உண்டு. கொடி, அன்பு கொடி. இவர் கொண்டு வந்த கொடி அன்பு கொடி. இவர் சமய பொதுமையை பரப்பினார். தாமரையில் தீக்கொழுந்து சின்னம். சமத்துவ சமாஜத்தை உருவாக்கினார். சமத்துவ சங்கத்தை ஏற்படுத்தினார். அதான் சமத்துவ சமாஜம். எல்லாருக்கும் சமபந்தி உணவு கொடுத்தார். இன்றைக்கும் பார்த்தோம்னா நாம் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற வைகுண்ட சுவாமிகள் கோயிலுக்கு போனோம்னா சமபந்தி உணவு இன்றைக்கும் உண்டு. எல்லாரும் கொடுக்குறாங்க. பொது கிணறு ஒன்றை ஏற்படுத்தினார். நிழல் தாங்கல்களை ஏற்படுத்தினார். அதான் தர்மசாலை என்று அழைக்கப்படுது. நிழல் தாங்கல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா மதத்துலேயும் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே இவரோட உருவாக்குனதுனால நிழல் தாங்கல்னு அந்த கோயிலை சொல்லுவாங்க. அதாவது ஐயா கோயிலை நிழல் தாங்கல்னு சொல்லுவாங்க.
ஒரு கடவுள் கொள்கையை போதித்தார். மத மாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சைவ உணவு முறையை மட்டுமே பின்பற்ற சொன்னார். அடுத்து அயோத்திதாச பண்டிதர். இவரோட இயற்பெயர் காத்தவராயன். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவரோட ஆசிரியர் பெயர் தான் வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதர். தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர். தமிழ், ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். தலித்துகளை சாதி பேதம் அற்ற திராவிடர் என்று சொன்னார். முதல் தலித் தலைவர் அயோத்திதாச பண்டிதர் தான். ஒடுக்கப்பட்டவருக்காக நிறைய பள்ளிகளை திறந்தார். 1876 அத்வைதானந்த சபையை உருவாக்கினார். திராவிடர் முன்னேற்றம், ஒடுக்கப்பட்டோர் கோயில் நிலைவு ஆகியவற்றிற்காக போராடினார். 1882 திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். இது யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ப்ளஸ் ஜான் திரவியம், இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனாங்க. 1891 திராவிடர் மகாஜன சபையை உருவாக்கினார். முதல் மாநாடு நடந்த இடம் நீலகிரி. 1898 இலங்கையில் வைத்து புத்த சமயத்திற்கு மாறினார். சிங்கள புத்து பிக்கு சுமங்கலி நாயக்கி அவரின் தலைமையில் புத்த சமயத்துக்கு மாறினார். இவர் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு 1898 சாக்கிய புத்த சங்கத்தை தோற்றுவித்தார். தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தையும் தோற்றுவித்தார். இவர் தோற்றுவித்த இதழ்கள் 1885 திராவிட பாண்டியன் என்ற இதழை தோற்றுவித்தார். 1907 ஒரு பைசா தமிழன் என்ற இதழை காலனா விலைக்கு தோற்றுவித்தார். இதுவே 1908 தமிழன் என்ற பெயரில் வெளிவந்தது. அப்புறம் சென்னை சித்த ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனையை தாம்பரத்தில் தோற்றுவித்தார். இவர் எழுதிய புக்ஸ். எழுதியவை: போகர் வரலாறு, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். பதிப்பித்தவை: புத்தரது ஆதிவேதம், இந்திரதேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. பெரியாரோட முன்னோடியாக யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா அயோத்திதாச பண்டிதரையும் தங்கவயல் அப்பாதுரை என்ற 2 பேரையும் பெரியாரின் முன்னோடியாக சொல்கிறாங்க. அடுத்து மாயிரம் வேதநாயகம் பிள்ளை பற்றி பார்க்க போகிறோம். 1850 திருச்சி நீதிமன்றத்தில் ஆவண காப்பாளர்களாக பணியில் சேர்ந்தார். 1876 முதல் 88 வரை தமிழ்நாட்டில் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன் சொத்தை விற்று செலவழித்தார். கோபாலகிருஷ்ண பாரதி வேதநாயகத்தை மக்களிடையே மேரு போன்றவர் என்று கூறினார். இவரோட படைப்புகள் தமிழில் முதல் நாவல், முதல் புதினம், பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்து சுகுணசுந்தரி. அடுத்து சித்தாந்த சங்கிரகம். இது முதல் சட்ட தமிழ் நீதிநூல். அடுத்து நீதிநூல், பெண்மதி மாலை போன்ற படைப்புகளை படைத்துள்ளார். அடுத்து 2ஆம் சரபோஜி மன்னரின் காலத்தில் தஞ்சை நால்வர் என்று அழைக்கப்பட்ட ஒரு 4 பேர் இருந்தாங்க. யாரனா சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு. நாட்டியக்கலை மறுமலர்ச்சியின் முன்னோடி பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பந்தநல்லூர் பரதநாட்டியம் என்ற புகழ்பெற்ற நாட்டிய முறையின் தந்தை. அடுத்து சீர்மிகு சித்தர்கள். சிவவாக்கியார். சாதி குலம் எங்கட்கு இல்லை, சாதி ஆவதே ஏதடா, வறட்சி ஆவது ஏதடா, சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம், சந்தை வெளியில் தோல் நாட்டுவோம் என்று சொன்னவர் யார்னா சிவவாக்கியார். வள்ளலார் சாதியை எதிர்த்து எழுதிய பாடல் வரிகள்: நால்வர்ணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா, நவீன்ற கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டை, மேல்வர்ணம் தோல்வதனம் கண்டறிவாரில்லை, இருட்சாதி தத்துவ சரித்திர குப்பை, இருவாய் புன்செயல் எருவாக்கி போட்டு, மருட்சாதி சமயங்கள் மதங்கள் ஆசிரம வழக்கெல்லாம் குழிவெட்டி மண்மூடி போட்டு, சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அணைகின்ற உலகீர். இப்படிங்கிற ஒரு பாட்டை வள்ளலார் சாதியை எதிர்த்து பாடியுள்ளார். இதுவரை நாம் பார்த்தது சமுதாய சீர்திருத்தவாதிகள் பற்றி பார்த்தோம். இனி சமய சீர்திருத்த இயக்கங்கள். பத்திரிகை பணி. 1833 கர்நாடிக் குரோனிக்கிள் என்ற இதழ் வெளியிடப்பட்டது. 1840 நேட்டிவ் இன்டர்பிரட்டர். 1853 உதயசூரியன். இதை தோற்றுவித்தவர் வெங்கட ராயலு. இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம். 1852 சீனிவாச பிள்ளை. இது பெண் கல்விக்காக, விதவை மறுமணத்திற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக போராடியது. அடுத்து பிரம்ம சமாஜம். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜம் 1864 முதல் பரவியது. ஸ்ரீதரலு நாயுடு வங்காளம் சென்று பிரம்ம சமாஜம் செயல்படுவதை நேரில் கண்டு தமிழ்நாட்டில் பரப்பினார்.
நூல் வந்து பிரம்ம தீபிகை, டம்பாச்சாரி விலாசம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். சென்னை சமாஜம் 1864இல் சென்னையில் கேசப் சந்திரசன் ஸ்ரீதர நாயுடுவுடன் சேர்ந்து பிரம்ம சமாஜத்தின் கொள்கையை பரப்பினார். பிரம்ம சமாஜத்தின் கொள்கைகளுக்கு உடன்பாடு இல்லாத சீர்திருத்தவாத இந்துக்கள் சென்னையில் 1864இல் வேத சமாஜத்தை தொடங்கினார்கள். ஸ்ரீதர நாயுடுவே வேத சமாஜத்திற்கும் தலைமை தாங்கினார். வேத சமாஜத்தின் நடவடிக்கைகள்: பிரம்மோ திருமணச் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்திய வைசிராய்க்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பப்பட்டது. தென்னிந்தியாவிலே முதல் சடங்குகள் இல்லாத திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. 1871இல் நடத்தி வைக்கப்பட்டது. பல இடங்களில் கிளைகள் தொடங்கப்பட்டன. பத்திரிகைகள்: தத்துவ போதினி, இந்திய மிரர் புதுப்பிக்கப்பட்டது. துரைசாமி ஐயங்கார் ஸ்ரீதரலு நாயுடுவின் வழக்கரமாக செயல்பட்டவர். சமாஜத்தின் ஒரே தமிழ்நாட்டு பிராமணர் இவர். பகிரங்கமாக பூணூலை கழற்றி எறிந்தவர். அடுத்து பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி. இது வந்து 1875இல் நியூயார்க் நகரில் தோற்றுவிக்கப்பட்டது. 1879இல் பம்பாயில் வந்தது. அடுத்து 1882இல் பிரம்மஞான சபை சென்னையில் துவக்கப்பட்டது. பிளாவட்ஸ்கி தியோபிஸ்ட் என்ற பத்திரிகையை நடத்தினார். 1879இல் தோற்றுவித்தார். அன்னி பெசன்ட் 1907இல் பிரம்மஞான சபையின் தலைவரானார். கணபதி ராவின் தலைமையில் சென்னை நகரில் சமஸ்கிருத பள்ளிகள் துவக்கப்பட்டன. வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி பெண்களுக்கு பருவமடைந்த பின் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார். திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தை 1904இல் உருவாக்கினார். இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கம் திருவல்லிக்கேணி. இதுவரைக்கும் பார்த்தது நம்ம சீர்திருத்த இயக்கங்கள் வர பார்த்தாச்சு. இனி இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு பற்றி பார்க்க போகிறோம். 1885ஆம் ஆண்டு முதல் 1947ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு வருஷமும் நடந்ததை வரிசையாக குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை வாசிகள் சங்கம் 1852ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஹார்லி, லக்ஷ்மி நரசு செட்டி, ஸ்ரீனிவாச பிள்ளை இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த சங்கத்தை தோற்றுவிக்காங்க. இதில் வந்து லட்சுமி நரசு செட்டி வந்து நியூஸ் பேப்பர் நேட்டிவ் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை வாங்கி கிரெசன்ட் அப்படின்னு மாற்றி தன்னோட கருத்துக்களை வந்து வெளியிடுறாரு. சென்னை வாசிகள் சங்கத்தோட முக்கிய நோக்கங்கள் என்னெல்லாம் இருந்ததுன்னா, பெண் கல்வி, விதவை மறுமணம், ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பாடு. இவங்களோட முக்கிய செயல்பாடு என்னெல்லாம்னா, தஞ்சை மன்னரை மீண்டும் பதவியில் அமர்த்துவதற்கும் கம்பெனி நிர்வாகத்திற்கு பதிலாக ராணி ஆட்சி செய்வதற்கும் பாராளுமன்றத்திற்கு விண்ணப்பம் அளித்தது. அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு விண்ணப்பம் அளித்தாங்க. அப்புறம் விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுத்தாங்க. இவங்க கொடுத்ததுனால டார்ச்சர் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. விவசாயிகளை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஹெச்டி செய்மோர் அப்படிங்கிறவங்க தலைமையில் ஒரு ஆணையம் உருவாக்குனாங்க 1860. அது வந்து விவசாயிகளை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் வந்த முக்கியமான சங்கங்கள்: இந்து இலக்கிய சங்கம் 1830, சென்னை சுதேசி சங்கம் 1852, இந்து முன்னேற்ற மேன்மை சங்கம். இதை தோற்றுவித்தவர் வந்து ஸ்ரீனிவாச பிள்ளை 1853ஆம் ஆண்டு. அடுத்து மத்திய தேசிய முகமதிய சங்கம் 1883, நெல்லை தேசாபிமான சங்கம் 1908, சென்னை ஜனசங்கம் 1908. இந்த ரெண்டுமே விஓசியால் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து சுயாட்சி இயக்கம் 1916, அடுத்து நீதி கட்சி 1916. இதெல்லாம் தமிழ்நாட்டில் தோன்றிய முக்கிய சங்கங்கள். தமிழ்நாட்டு சங்கங்கள்லேயே முக்கியமான சங்கத்தில் ஒன்று மெட்ராஸ் மகாஜன சபா. இது ஆரம்ப காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட முக்கியமான சங்கம். 16 மே 1884ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. எஸ். ராமசாமி முதலியார், அனந்தச்சார்லு, ரங்கையா நாயுடு, ஜி. சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, பாலாஜி ராவ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சபையை உருவாக்கினாங்க. சென்னை அண்ணா சாலை, எல்லிஸ் ரோடு ஹிந்து அலுவலகத்தை தான் இதை தோற்றுவிச்சாங்க. இதோட முதல் தலைவர் ரங்கையா நாயுடு, செயலர் வந்து அனந்தாச்சார்லு. மெட்ராஸ் மகாஜன சபாவோட பொன் விழாவில் வந்து ஜவஹர்லால் நேரு உரையாற்றினார். இதோட முக்கிய செயல்பாடுன்னு பார்த்திங்கன்னா, 1930ஆம் ஆண்டு ஜார்ஜ் டவுன், யானைக்கவுனி, ஹைகோர்ட் மற்றும் பீச் இடத்துல வந்து சால்ட் சத்தியாகிரகம் நடத்தினாங்க, உப்பு சத்தியாகிரகம். அங்கு நடைபெற்ற மோதலில் போலீஸுக்கும் மக்களுக்கும் பயங்கர சண்டை நடந்தது. அதை விசாரிக்க நீதிபதி டி. ராமச்சந்திரா என்பவரின் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. மதராஸ் மகாஜன சபையோட முக்கிய நோக்கங்கள் பார்த்திங்கன்னா, ஐசிஎஸ் தேர்வு இந்தியா மற்றும் லண்டனில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. லண்டன் இந்திய தேசிய கவுன்சில் கலைக்கப்பட வேண்டும் என்று கூறியது. வரியை குறைக்க வேண்டும், இராணுவ செலவை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது.
இந்திய விடுதலை போராட்டத்தில் செய்தித்தாளின் பங்கு. செய்தித்தாளின் பங்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்ற நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா டி. முத்துசாமி அவர்கள் 1877ஆம் ஆண்டு நீதிபதியானார். இதையெல்லாம் எதிர்த்து ஆங்கில செய்தித்தாள்கள் வந்து எழுதின. அப்போ பார்த்திங்கன்னா தமிழில் வந்து செய்தித்தாள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜி. சுப்பிரமணியமும் வீரராகவச்சாரியும், அதாவது இந்தியர்களுக்குன்னு தனி நியூஸ் பேப்பர் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஹிந்துவை உருவாக்குனாங்க. ஹிந்து 1878ஆம் ஆண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வெளியிட்டாங்க. அடுத்து தமிழுக்குன்னே சுதேசமித்திரனை 1891 வெளியிட்டாங்க. நமக்கும் செய்தித்தாள் இருந்தால் தான் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேச முடியும்னு சொல்லி இதெல்லாம் உருவாக்குனாங்க. பகதால நரசிம்ம நாயுடு என்பவர் வந்து சேலம் தேசாபிமானி என்னும் இதழை தோற்றுவித்தார். அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் 1884 டிசம்பர் மாதம் சென்னை அடையாற்றில் பிரம்மஞான சபையின் ஆண்டு கூட்டத்திற்கு பின் திவான் ரகுநாத ராவ் இல்லத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்தவர்கள் இந்தியாவுக்கு பொதுவான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். 1884 டிசம்பரில் வந்து சென்னை அடையாற்றில் எப்பவும் போல் பிரம்மஞான சபை கூட்டம் கூடுது. அங்கே வந்து இந்தியாவிலேருந்து எல்லா தலைவர்களும் நமக்கு வந்து அகில இந்திய அளவில் ஒரே அமைப்பு வேணும்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்தாங்க. காங்கிரஸோட முதல் மாநாடு எங்கே நடந்தது? 1885 பம்பாயில் நடந்தது. அதில் மொத்தம் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் சென்னை மாகாணத்திலிருந்து 21 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் 16 பேர். இரண்டாவது மாநாட்டில் பார்த்திங்கன்னா 47 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. மூன்றாவது மாநாடு வந்து சென்னை 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டத்தில் நடந்தது. மூணாவது மாநாடு வந்து நம்ம சென்னையில் தான் நடந்திருக்குது. இதோட தலைவராக யார் இருந்தான்னா பக்ருதீன் தியாப்ஜி தான் இருந்தார். மொத்தம் 362 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டில் வந்து காங்கிரஸ் வினாவிடை நூல் வந்து விஜயராகவாச்சாரி என்பவரால் வெளியிடப்பட்டது. இதில் வந்து காங்கிரஸை பற்றிய முக்கிய கேள்வி பதில் வந்து இருந்தது. அடுத்து தமிழ்நாட்டு மிதவாதிகள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலேவை பின்பற்றியவர்கள். யாரெல்லாம் இருந்தாங்கன்னா வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்பட்டார். ஜி.ஏ. நடேசன் இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு மிதவாதிகள். தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா பால கங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இதில் வ.உ.சி. பாரதியார் எல்லாமே பார்த்தோம்னா தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் தான். முக்கியமானவர் வந்து விஜயராகவாச்சாரி தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் ராஜாஜி சேலத்தை தென்னாட்டின் பூனா என்று கூறினார். 1907ஆம் ஆண்டு சூரத் மாநாட்டில் தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும்போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கியது என்று பாரதியார் கூறினார். இது எப்போ கூறினார்னா 1907 சூரத் பிளவு ஏற்பட்ட போது மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சண்டை நடந்தது. அதில் பாலகங்காதர திலகர் மேலே நிறைய பேர் செருப்பை தூக்கி வீசினாங்க, எல்லாம் நடந்தது. அப்போ சென்னை சேர்ந்தவங்க வந்து அவரை சுற்றி நின்று காப்பாற்றினாங்க. இதை பற்றி தான் பாரதியார் எழுதியிருக்காரு. அடுத்து சுதேசி இயக்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? வங்கப் பிரிவினை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது. வ.உ.சி. பாரதியார், சர்க்கரையார், சுப்பிரமணிய சிவா, சுரேந்திரநாத் ஆர்யா இவங்களெல்லாம் முக்கியமான சுதேசி இயக்கத்தை சேர்ந்தவர்கள். மேடைகளில் முதல்ல தமிழில் பேசினாங்க. மெரினா பீச்லேயும் மூர் மார்க்கெட்லேயும் அப்பப்போ கூட்டங்கள் நடத்தி மக்களை போராட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. பிபின் சந்திரபால பாரதியார் வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வராரு. 1906ஆம் ஆண்டு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. 1907 தான் அந்த காங்கிரஸ் பிளவு சூரத் மாநாட்டில் நடைபெற்றது. இந்த விடுதலை போராட்டத்தில் பார்த்திங்கன்னா பிபின் சந்திரபாலை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள வந்து 1908 மார்ச் 9ஆம் நாள் வந்து விடுதலை பண்ணுறாங்க. அதை வந்து தமிழ்நாடு முழுக்க சுதேசி தினமாக கொண்டாடினார் பாரதியார். சுதேசமித்திரன் மற்றும் இந்தியா இதழ்கள் இப்போராட்டத்தை வலுவாக்கியது. 1906 கோரல் ஆலை போராட்டமும் நடக்குது. 1908 சுதேசமித்திரன் தூத்துக்குடியில் வ.உ.சி. பேசியதை எழுதியது. பார்த்திங்கன்னா வ.உ.சி. பேசினது எல்லாமே நியூஸ் பேப்பரில் எழுதி மக்கள்கிட்ட பரப்புனது பாரதியார். அடுத்து தீவிரவாதிகள் போக புரட்சிகரவாதிகளும் இருந்தாங்க. புரட்சிகரவாதிகள் தான் பார்த்திங்கன்னா டெரரிஸ்ட், அடிக்கடி குண்டு வச்சு ஆஃபீஸர்ஸை கொள்ள தான் இவங்க வேலை. இதுக்காகவே பார்த்திங்கன்னா பாரத மாதா சங்கம்னு தமிழ்நாட்டில் 1904ஆம் ஆண்டு உருவாக்குனாங்க. முக்கிய நோக்கம் என்னன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகளை கொள்வது தான் முக்கிய நோக்கம். நீலகண்ட பிரம்மச்சாரி தான் இதோட தலைவர். இவரோட இதழ் வந்து பார்த்திங்கன்னா சூரியோதயம். நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க.
அடுத்து வந்து வ.வே.சு. ஐயர் லண்டனில் இந்தியா விடுதியில் உள்ள பயங்கரவாதிகளோடு சேர்ந்து இந்திய விடுதலைக்காக போராடினார். 1908 மதன்லால் திங்கரா கர்சன்வாலி என்ற அதிகாரியை சுட்டு கொண்டார். மதன்லால் திங்கராங்கிறவர் வந்து கர்சன்வாலி என்ற ஆஃபீஸரை கொண்டார். வ.வே.சு. ஐயர் வீர சவார்கரின் 1857 முதலாவது சுதந்திர போராட்டம் என்னும் நூலை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தார். வ.வே.சு. வந்து ஒரு நாள் தியாகப் பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கிறார்கள், 1857 திரும்புகிறது என்று மேடையில் பேசினார். ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு வந்தார். புதுவையில் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். புதுவையில் தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னு முன்னாடி கேட்டிருக்காங்க. இளைஞர் வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் கைத்துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி அளித்தார். இந்த வாஞ்சிநாதன் யார்? 1880 திருவிதாங்கூர் மாகாணத்தில் பிறக்கிறாரு. இயற்பெயர் வந்து சங்கரன். ஜூன் 17, 1911 ஆண்டு வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் கலெக்டர் ஆஸை சுட்டு கொண்டார். WD ஆஸை சுட்டு கொண்டார். வாஞ்சிநாதன் வந்து ஒரு முக்கியமான தீவிரவாதி. ஒட்டப்பிடாரம் மாடசாமி இவர் வந்து வ.உ.சியோட வலது கை. ஆஸ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதால் ஜெர்மனிக்கு தப்பிச் சென்று விட்டார். அடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆஸ் கொலை வழக்கில் 7 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தார். 1904 நவம்பர் 10 தோற்றுவித்தார். கர்நாடகாவில் நந்திமலை ஆசிரமம் ஒன்றை அமைத்து அங்கு தங்கினார். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி நீலகண்ட பிரம்மச்சாரி தான். புரட்சிகர தேசியவாதிகள் பாண்டிச்சேரி தான் இவங்களோட புகலிடம். அதாவது புரட்சிகர தேசியவாதிகள்னால் குண்டு வச்சு ஆஃபீஸரை கொள்கிறவங்க தான் புரட்சிகர தேசியவாதிகள். இப்போ தான் பார்த்திங்கன்னா குண்டு வைக்கிறவங்களாம் கெட்டவங்களாம் தெரிவாங்க. அந்த நேரம் நமக்கு சுதந்திரம் தேவைக்காக குண்டு வச்சு கொண்டுட்டு இருந்தாங்க. சும்மா எல்லா ஆஃபீஸரையும்லாம் கொள்ளலை, மக்களை கொடுமைப்படுத்துகிற ஆஃபீஸரை தான் கொண்டுட்டு இருந்தாங்க. ஆஃபீஸருங்கிற ஆணவத்தில் ஆடிய முக்கியமான ஆஃபீஸர்களை மட்டும்தான் சுட்டு கொண்டாங்க. இவங்களோட புகலிடம் வந்து பாண்டிச்சேரி. பயிற்சி வந்து இந்தியா ஹவுஸ் அட் லண்டன் அண்டு பாரிஸில் இருந்த இந்தியா ஹவுஸில் பயிற்சி கொடுத்தாங்க. எம்பிடி ஆச்சாரியா, வ.வே.சு. ஐயர், டி.எஸ். ராஜன் இவங்கெல்லாம் முக்கியமான புரட்சிகர தேசியவாதிகள். புரட்சிகர நூல்கள் வந்து பாண்டிச்சேரி வழியாக சென்னையில் விநியோகம் செய்யப்பட்டது. நெல்லை நகரில் நடைபெற்ற கலவரத்தில் ஈடுபட்டு அரசாங்க கட்டிடத்திற்கு தீ வைத்ததாக குருநாத ஐயர் என்பவர் கைது செய்யப்பட்டார். முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அரெஸ்ட் பண்ண பிறகு மிதவாதிகள் தீவிரவாதிகள் காலம் வந்து முடிந்து போயிட்டு அதுக்கப்புறம் இந்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது. 1916 அன்னி பெசன்ட் வந்து செப்டம்பர் மாதம் சென்னையில் கோகலை மண்டபத்தில் சுயாட்சி இயக்கத்தை தொடங்கினார். முக்கியமான நிர்வாகிகள் யாரெல்லாம் ஜார்ஜ் எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, சி.பி. ராமசாமி இவங்க எல்லாம் முக்கியமான நிர்வாகிகள். சுயாட்சி இயக்கத்தின் முதல் மாநாடு 1917 மே 9 கடலூரில் வி.பி. மாதவ ராகவ் தலைமையில் நடைபெற்றது. சுயாட்சி இயக்கத்தின் குறிக்கோளை பரப்புவதற்கு பி.எஸ். குமாரசாமி ராஜா மீனாட்சி சகாய விவேக வித்தியாலயத்தை ஏற்படுத்தினார். போராட்டவாதியெல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தி அன்னி பெசன்ட்டை புகழ்ந்தார். அன்னி பெசன்ட் காவலில் வைக்கப்பட்டதை கண்டித்து நீதிபதியுமான சுப்பிரமணிய ஐயர் சார் பட்டத்தை துறந்தார். இந்த ஆட்சியை எதிர்த்து அன்னி பெசன்ட் வந்து உட்ரோ வில்சனுக்கு கடிதம் எழுதினார். அன்னி பெசன்ட் ரயிலில் ஐரோப்பியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதை எதிர்த்தார். அதற்கு பிறகு அரசியல் சட்ட திருத்தத்திற்கு ராஜபாளையத்தில் கையெழுத்து சேகரிப்பதற்கென பிரம்மஞான மாநாடு ஒன்று நடைபெற்றது. சுயாட்சி இயக்கத்தால் கவர்ந்திழுக்கப்பட்ட திருவி கல்யாணசுந்தர முதலியார் தன்னுடைய வேலையை துறந்துவிட்டு அரசியல் பிரவேசம் செய்ய ஆரம்பித்தார். அடுத்து ரவுலட் போராட்டம் 1919 நடந்ததை பற்றி பார்க்க போகிறோம். ரவுலட் போராட்டம் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் தான் துவங்கப்பட்டது. காந்தியடிகள் தமிழ்நாட்டில் அப்போது கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தான் இருந்தார். மார்ச் 17 சத்தியகிரக சபை என்ற ஒரு சபையை அமைத்தாங்க. அடுத்து காந்தி தனது ரவுலட் போராட்டத்துக்காக தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாடினார். ஏப்ரல் 6, 1919 அன்னைக்கு துக்க தினமாக அனுசரித்து நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. சென்னை மாநிலத்தில் 120 பேர் வந்து சத்தியாகிரக சபதத்தில் கையொப்பமிட்டனர். சத்தியாகிரகி என்ற பத்திரிகை வந்து வெளியிடப்பட்டது. ரவுலட் அறப்போராட்டத்திற்காக எந்த பத்திரிகைன்னு பார்த்திங்கன்னா சத்தியாகிரகி. காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம், வீர சவார்கரின் எரிமலை என்ற நூலையும் தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் வெளியிட்டனர். காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் வந்து ரவுலட் சத்தியாகிரகம் தான். ரவுலட் அறப்போராட்டத்துக்கு பிறகு கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. 1919 அக்டோபர் 17 கிலாஃபத் தினமாக அறிவிக்கப்பட்டது. 1920 ஏப்ரல் 20 சென்னை நகரில் மௌலானா சவுகத் அலியின் தலைமையில் கிலாபத் மாநாடு நடைபெற்றது.
1920 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த காந்தி கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். மகாத்மா காந்திக்கு ஜே பதிலாக முகமது அலி, சவுக்கத் அலிக்கு ஜே என்று முழக்கமிட்டனர். வாணியம்பாடி கிலாபத்தின் உயிர்நாடியாக இருந்தது. அடுத்த மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றது. சென்னை கிளைக்கு யாகூப் ஹசன் என்பவர் தலைவராக இருந்தார். கிலாபத் இயக்கத்தின் சென்னை கிளைக்கு யாகூப் ஹசன் தலைவராக இருந்தார். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் 1920 22ஆம் வருடம் வரை தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. ராஜாஜியோட மகன்கள் ராமசாமி மற்றும் ரா. கிருஷ்ணசாமி கல்லூரியில் படிச்சிருந்தாங்க. சென்னை மாநில கல்லூரியில். அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. எதுக்காக? ஒத்துழையாமை இயக்கத்துக்காக. பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஜார்ஜ் ஜோசப் தனது வக்கீல் தொழிலை கைவிட்டார். எஸ். ஸ்ரீனிவாச ஐயங்கார் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியையும் சிஐஇ என்ற பட்டத்தையும் துறந்தார். ஒத்துழையாமை இயக்கம்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த கோஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது, காலேஜ்லேருந்து வெளியே வரணும், பட்டங்கள் எல்லாம் திருப்பி கொடுக்கணும். இதுதான் ஒத்துழையாமை இயக்கம். சட்டசபை புறக்கணிப்பு, கள்ளுக்கடை மறியல், வரிகொடா இயக்கம், இது எல்லாம் பார்த்திங்கன்னா இதோட முக்கிய நோக்கங்கள். சத்தியமூர்த்தி, பெரியார், பாரதிதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்தனர். 1921 ஜனவரி 10 கானாட் கோமகனின் சென்னை வருகை புறக்கணிக்கப்பட்டது. குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் எட்வர்டு III வருகையும் புறக்கணிக்கப்பட்டது. 2 முக்கிய இடம், ஒன்று ராஜபாளையம், இன்னொன்று திருச்சி. ஐ.பி. அரங்கசாமி ராஜா ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலையை தொடங்கினார். இங்கே கதர் தயாரித்து கதரின் பெருமை நிலைநாட்டப்பட்டது. அடுத்து பி.எஸ். குமாரசாமி ராஜா என்பவர் விவசாயிகள் சங்கத்தை தொடங்கினார். அப்புறம் பெரியார் சேரன் மகாதேவி பள்ளி போராட்டம் தொடங்கியது. வைக்கம் சத்தியாகிரகம் 1924 நடைபெற்றது. தமிழ்நாடு பத்திரிகை வரதராஜலு என்றவரால் தொடங்கப்பட்டது. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தின் போது நடைபெற்றவை. 1919 இந்திய கவுன்சில் சட்டம் கொண்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் நடந்தது. காந்தி காங்கிரஸ்காரர்களை எலெக்ஷனில் கலந்துக்கிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால 1920 நடந்த எலெக்ஷனில் கலந்துக்கிடலை. ஆனால் 1923 சுயராஜ கட்சி, காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு கட்சியை உருவாக்கி கலந்துக்கிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா மாற்றம் வேண்டுவோர், மாற்றம் வேண்டாதோர்னு 2 பிரிவாக இருந்தது. காந்தியை பின்பற்றினவர் எல்லாருமே மாற்றம் வேண்டாதோர். அதில் ராஜாஜி ஒரு முக்கியமான உறுப்பினர். மோதிலால் நேருவை பின்பற்றியவர் மாற்றம் வேண்டுவோர், அதாவது மாற்றம் விரும்புவோர். இதில் சத்தியமூர்த்தி ஒரு முக்கியமான உறுப்பினர். மொத்தம் இவங்க 1923 எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு 41 இடங்களை கைப்பற்றினாங்க. ஆனாலும் ஆட்சி அமைக்கலை, நீதி கட்சிக்கே விட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து நீல் சிலை அகற்றும் அறப்போராட்டம் 1927ஆம் ஆண்டு நடைபெற்றது. நீல்னா யாருன்னா 1857 நடைபெற்ற இந்திய முதல் சுதந்திர போராட்ட வரலாறில் மக்களை அநியாயத்துக்கு வெட்டி கொண்டவன் தான் நீல். இவனுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக சென்னையில் ஒரு சிலை வச்சுருந்தாங்க. இதை அவமான சின்னமாக சொல்லி எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. நெல்லை சோமயாஜலு தலைமையில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மதுரை சீனிவாச ஐயங்கார், அவரது மனைவி பத்மாசாணி அம்மாள், அப்புறம் சிதம்பர பாரதி, டாக்டர் வரதராஜலு ஆகியோர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். 1927 ஆகஸ்ட் 11 சுப்பராயலு, முகமது சாலியா ரவுத்தரும் தலைமை தாங்க நீலின் சிலை உடைக்கப்பட்டது. 1927 சிலை உடைக்கப்பட்டது. இருந்தாலும் 1937 ராஜாஜி முதலமைச்சரான பிறகு தான் நீல் சிலையை அகற்றி மாற்றி வச்சாங்க. 1919 இந்திய கவுன்சில் சட்டத்தை ஆராய்வதற்கும் அடுத்து புதுசாக என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரலான்னு சொல்லதுக்கும் பார்த்திங்கன்னா சைமன் குழு அறிவிக்கப்பட்டது. இது 1927 இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. அதுக்கு நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கோபேக் சைமன், அதாவது சைமனை திரும்பிப்போ என்று நாடு முழுக்க போராட்டம் நடத்துனாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பிரகாசம், முத்துராமலிங்க முதலியார், பகவத்சலம் ஆகியோர் தடியெடுக்க ஆளாயினர். சைமன் குழுவுக்கு அளிக்கப்பட்ட அரசாங்க வரவேற்பில் டாக்டர் பி. சுப்பராயன் கலந்து கொண்டதை கண்டித்து அவரது அமைச்சரவையில் இருந்த ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் பதவி விலகினர். அதாவது அவருக்கு முதலமைச்சரான பி. சுப்பராயனே ஒரு டீ பார்ட்டி மாதிரி கொடுத்தாரு. ஸோ அதனால் 2 பேர் பதவி விலகிட்டாங்க. சைமன் குழு மீண்டும் 1930 பிப்ரவரி 29 வந்தபோது மறுபடியும் புறக்கணிக்கப்பட்டது. அடுத்து பூரண சுதந்திர சபதம் 1927 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில்தான் முதல் முறையாக பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என்று அறிவிக்கப்பட்டது. மக்களை தயார்படுத்த ராஜாஜி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 1930 ஜனவரி 26ஆம் தேதி நடந்த கொண்டாட்டத்தில்
மதுரை வைத்தியநாத ஐயரும் கலந்து கொண்டார். மாலையில் திருவல்லிக்கேணி திலகர் திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அடுத்து 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் பற்றி பார்ப்போம். ராஜாஜி தான் காங்கிரஸின் தளபதியாக செயல்பட்டார். ராஜாஜி என்எம்ஆர் சுப்பராமனையும் வைத்தியநாத ஐயரையும் சந்தித்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடத்துவதை பற்றி முடிவு செய்தார். 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி சுப்பராமன் உட்பட 100 சத்தியாகிரகிகள் திருச்சி முதல் வேதாரண்யம் வரை ஊர்வலமாக சென்றனர். மொத்தம் பார்த்திங்கன்னா ராஜாஜி சுப்பராமன் உட்பட 100 சத்தியாகிரகிகள் திருச்சி முதல் வேதாரண்யம் வரை ஊர்வலமாக சென்றனர். ஒரு கொஸ்டினில் வந்து 98 சத்தியாகிரகிகள்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தோம்னா எது கரெக்டுன்னு பார்த்துக்கணும். அடுத்து பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை பாடிக்கொண்டே சென்றனர். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் எழுதிய கத்தியின்றி இரத்தமின்றி பாடலை பாடினார்கள். அப்போவும் பார்த்திங்கன்னா தஞ்சை கலெக்டராக இருந்த ஏஜே ராரன் என்பவர் வந்து இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்தார். ஆனாலும் மக்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண தான் செஞ்சாங்க. திருச்சி, தஞ்சை, கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக 16 நாட்கள் தொடர்ந்து ஏப்ரல் 28 வேதாரண்யத்தை அடைந்தனர். ஏப்ரல் 30 ராஜாஜி 16 பேருடன் உப்பை அள்ளினார். அதில் ராஜாஜி மட்டும் கைது செய்யப்பட்டார். திருச்சியில் நடைபெற்றதை போன்றே சென்னையிலையும் ஏப்ரல் 13 1930 பார்த்தோம்னா ஆந்திர கேசரியான டி. பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. திலகர் கட்டடத்தில் தான் முதல்ல தொடங்கப்பட்டது. பிரகாசம், நாகேஸ்வர ராவ் பந்தலு ஆகியோருக்கு ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்பட்டது. டாக்டர் நடராஜன், செல்வி துர்காபாய் தலைமையில் உயர்நீதிமன்றம் வழியாக சென்ற 300 பேரை போலீஸ் விரட்டி அடித்தது. ருக்குமணி லட்சுமிபதி உப்பு சட்டத்தை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. அடுத்து கோவிந்தம்மாள் வந்து இந்த போராட்டத்துக்காக கடுங்காவல் தண்டனை பெற்றார். முத்துலட்சுமி ரெட்டி வந்து காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தனது பதவியை உதறி தள்ளினார். அதாவது எம்எல்சி பதவியை உதறி தள்ளினார். மதுரை பாஸ்கரதாஸ் இயற்றிய காந்தியோ பரம ஏழை சன்னியாசி என்ற பாடல் நாடக நடிகை கே.பி. சுந்தராம்பாளால் பாடப்பட்டது. காந்தி 1932 ஜனவரி 4 மீண்டும் கைது செய்யப்பட்டார். அந்த செய்தியை கேட்ட திண்டுக்கல் வெள்ளைச்சாமி பிள்ளை என்பவர் வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டார். அதாவது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இறந்து போயிட்டார். 1932 ஜனவரி 26 அன்று நடைபெற்ற பூரண சுதந்திர நாள் விழா கொண்டாட்டத்தின் போது திருப்பூர் குமரன் முகமது என்ற போலீஸ் தாக்கியதால் உயிர் நீத்தார். பாசியம் ஆர்யா புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றினார். சிறை தண்டனை முடிந்து வெளிவந்தவுடன் அவினாசிலிங்கம் 3 அரிஜன மாணவர்களுக்காக அவரது கோவை பங்களாவில் ஒரு பள்ளியை துவங்கினார். அதுவே பின்னர் பெரியநாயக்கம் பாளையத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயமாக மாறியது. 1937 இந்திய அரசு சட்டம் 1935 படி மறுபடியும் எலெக்ஷன் நடந்தது. இதில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி இது கொண்டு வந்தது. ராஜாஜி முதலமைச்சரானார். அமைச்சர் வந்து டி. பிரகாசம் இந்த அமைச்சர் பாயிண்டே தூக்கிடுங்க. அமைச்சர் பாயிண்டே இதில் கிடையாது. அமைச்சர் வந்து இது வந்து வேறு இதில் உள்ளதை சேர்த்து தெரியாமல் எழுதிட்டேன். ஸோ இதை நீக்கிடுங்க. மதுவிலக்கு பரிசோதனைக்காக சேலம் மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டது. விற்பனை வரி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏன்னா மதுவிலக்கு கொண்டதோடனே வரி சுமை அதிகரித்தனால விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1939 கோயில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்டது. குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அடுத்து 1940 வார்தாவில் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. இதில் முதல் நபர் T.S.S. ராஜன், அடுத்து ராஜாஜி, சத்தியமூர்த்தி, பிரகாசம், சிவஞானம். கலந்து கொண்ட தமிழ் பெண் நீலாவதி ராமசுப்பிரமணியம். புரட்சிகர தீவிரவாதம். சிவகாசி தான் புரட்சிகர தீவிரவாதத்தின் குவி மையமாக திகழ்ந்தது. மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டது. 1937 மே 12 மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டது. முக்கியமான புரட்சிகரவாதி நரசிம்ம நாயக்கர். 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா ஊர் வரிசையாக நிறைய இடத்துல நடைபெற்றது. முக்கியமான இடங்கள் வந்து ராமநாதபுரம். தர்மராஜன் என்பவர் இந்த போராட்டத்தின் போது உயிரிழந்தார். சர் ஜான் வாலட் அனைவரையும் கொடுமைப்படுத்தினார். செல்லத்துறை தலைமையில் சப் ஜெயிலை உடைத்தனர். அடுத்து ராஜபாளையம். பெருமாள் குடும்பன், கருப்பையா இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. அடுத்து நெல்லை தூத்துக்குடியில் இன்ஸ்பெக்டர் W. லோன் என்பவர் கொல்லப்பட்டார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த பகுதியை சுதந்திர பிரதேசமாக அறிவித்தனர். அப்புறம் 1947 பார்த்திங்கன்னா இந்தியா விடுதலை அடைந்தது.
ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் தலைமையிலான சென்னை அரசாங்கம் இந்திய விடுதலை சட்டத்தை தீர்மானம் நிறைவேற்றியது. 1600 பிரிட்டிஷ்காரங்க வந்ததுலேருந்து 1947 சுதந்திரம் அடைஞ்சது வரை நாம் பார்த்துட்டோம். முக்கியமான எல்லா விஷயமும் நாம் பார்த்துட்டோம். சென்னையில் நடந்த முக்கியமான காங்கிரஸ் மாநாடுகள் 1887 பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடைபெற்றது. 1894 ஆல்ஃப்ரட் வெப், 1898 ஆனந்த மோகன் போஸ், 1903 லால் மோகன் கோஸ், அடுத்து 1908 ராஸ் பிகாரி கோஸ், 1914 பூபேந்திரநாத் போஸ், அடுத்து 1927 எம்.ஏ. அன்சாரி என்பவரின் தலைமையில் சென்னையில் காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றது. சென்னையிலிருந்து தலைவர்கள், ஆனால் வேறு ஊரில் நடந்தது. சென்னையை சேர்ந்த தலைவர்கள் 1920 நாக்பூரில் நடைபெற்ற மாநாட்டில் விஜய ராகவாச்சாரி தலைமை வகித்தார். 1920 குவாஹத்தியில் நடைபெற்ற மாநாட்டில் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தலைமை வகித்தார். இது வரைக்கும் பார்த்தோம்னா சங்க காலத்திலேருந்து தமிழ்நாடு விடுதலை அடைஞ்சது வரை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். மொத்தம் 2 வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இது போக இதில் இல்லாத தலைவர்கள் எல்லாமே மொத்தமாக இன்னும் ஒரு 4 வீடியோவில் பார்த்து முடிச்சிருவோம். அதோட யூனிட் 8 முடிஞ்சிடும். குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ எல்லா டாப்பிக்கும் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.